உமக்கு மேல கஷ்டப்பட்ட ஆள் ஒருத்தனை சொல்றேன் கேளும். உமக்கு பத்னி இருக்காள், பிராதாக்கள் இருக்கா, எல்லாரும் இருக்காள், ஒரு குறவும் இல்லை. ஏன்னா அவருக்கு என்ன வருத்தம்னா, ஏதாவது கவலை இருந்தா அர்ஜுன் இடத்துல சொல்லுவார், அவனுடனே அந்த கவலையை நீக்குவன். அவனும் சொர்க்கம் போயிருக்கார். சொர்க்கத்துல போய் இந்திரனிடத்துல சில அஸ்திர வித்தையெல்லாம் கத்துக்கிறதுக்காக பரமேஸ்வரன் சொல்லி அங்க பரவட்டு போயிருக்கான். அர்ஜுனன் ஜெயிலே யஸ்மின்ச்சவயமாயத்தாஹ தன்வனீ சதேந்திரலோகம் கதவானே அஸ்திரத்துக்காக பரப்பிட்டு போயிருக்கான் அந்த பிரபு. அவன் இல்லாம இப்ப என்னமா இருக்கேன்னா உயிர் இல்லாதவன் மாதிரி இருக்கேன். உயிரில்லாதவன் மாதிரி இருக்கேன். அர்ஜுனன் இருந்தா என் குறைகளை சொல்லுவேன். அவன் இருந்தா பீமனோ திரௌபதியோ இப்படி கிட்ட போய் தர்மபுத்திர தொந்தரவு பண்ணி பேச விட மாட்டான். அவன் அங்கேயே அதை சரி பண்ணி சமாதானம் பண்ணிவிடுவான். எப்ப குழந்தை வருவனோ எனக்கு அது ஒரு கவலையா இருக்கு. பீமன் வருத்தப்படுறான், திரௌபதி வருத்தப்படுறாள், நகுல சகதேவர்கள் சொல்லாம சொல்றாள். இப்படி பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேனே, எனக்கு மேல கஷ்டப்பட்டவாள் உலகத்துல இருக்க மாட்டாள் நினைக்கிறேன். உமக்கு மேல கஷ்டப்பட்டிருக்காள் தர்மத்துக்காக, சத்தியத்துக்காக. புண்ணிய புருஷன் ரிஷச தேசத்திலே நலன்னு சொல்லி சக்கரவர்த்தி எப்படி கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? 3 வருஷ காலம் சமையல் பண்ணி எச்சக்கலை எடுத்து கொள்ளு காய்ச்சி குதிரை தேய்ச்சு இருக்கா வண்டி ஓட்டி அப்படி கஷ்டப்பட்டிருக்கான் தர்மத்துக்காக. அவனுக்கு பத்னி கூட இல்லை, தேர் இல்லை, பிராதா இல்லை. ரொம்ப சிரமப்பட்டிருக்கான் சத்தியத்துக்காக தர்மத்துக்காக. அவன் புண்ணியஸ்லோகன் பேரு அவனுக்கு. அவன் பேரு காதுல விழுந்தா வேடர் நாட்டு சனி, அஷ்டமச்சனி இதெல்லாம் விலகுமா. அஷ்டமச்சனி பல குடும்பத்தை தலைகள் அடிச்சு கையில காலில் அடிபட்டு அஸ்தி முடிஞ்சு அப்படி பண்ணும். சிலவன் உயிரே கொண்டு போயிடும் அஷ்டமச்சனி. வேடர் நாட்டு சனி படுத்துற பாட்டை காக்கவே வேண்டாம், வயிற்று விடும், மண்டையில் அடிபடும், இப்படி எல்லாம் பண்ணும். எத்தனையோ சொத்துக்களுக்கு ஹானி வரும். அப்படி எல்லாம் பண்ணும். அந்த தோஷங்கள்லாம் புண்ணியஸ்லோகனான நலனுடைய கதை கேட்டா போடுவான். அதனால ரொம்ப பெரியவாள்லாம் நலச்சரித்திரம்னா ஓடி ஓடி வருவாள். மகாபாரதம் நடக்கிற போது ரேடியோ ஸ்டேஷன்ல முதல்ல நலச்சரித்திரம் தான் சொன்னேன். அங்க ராஜாஜி வந்து கேட்டாள் நலச்சரித்திரம் கீழே உட்கார்ந்து வந்து கேட்டாள். ஏன்னா நான் கீழே உட்காந்துதான் சொல்ல முடியாது. அதனால அப்புறம் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேர்ல உட்காந்துட்டேன். நானும் கீழே உட்காந்துட்டேன், நான் சேர்ந்தே உட்காந்துட்டேன். இந்த வயசுல வந்து நலச்சரித்திரம் கேட்கணும்னு ஓடி வராருன்னு. நலச்சரித்திரம் கேட்டா ஒரு மணி கண்ணாடி எடுத்து கண்ணா தொடச்சுப்பாள். அப்படி அது ஒரு பக்தி. அப்படி லௌகிக்கத்துல உள்ள பெரிய புத்திமானான அவர் வைதிகாலா இருக்கு தபஸ்வி எல்லாம் நலச்சரித்திரம்னு அப்படி கேட்கறது ரொம்ப புண்ணிய சரித்திரம். அது உனக்கு மேல கஷ்டப்பட்டிருக்கான் மகா புண்ணிய ஸ்லோகன் சொன்னாள். உனக்கு என்ன குறைச்சல்? சீமன் இருக்கான் பக்கத்திலே, நகுல சகதேவாள், அர்ஜுனன், திரௌபதி. பவான் ஹி சம்ருதோ வீரைஹ இந்த பிராதாக்கள்னா சாமான்யமான சோனிஷப்பட்டான பிராதாவா? சாதுபி தேவசம்மிதை, தேவர்களுக்கு ஒப்பான பிராதாக்கள். அப்படி பெரிய உதவி. பிரம்ம கல்பைர்த்விஜாக்ரியைஷ்ச தஸ்மான்னர்ஹசி சோசிதும். உங்க பின்னோட கூட இருக்கிற பிராமணாலோ சதுர்முக பிரம்மாவுக்கு சமானமானவர்கள். அப்படிப்பட்டவாள் வெறுமன முதுகு சரீரத்துக்கு பூனை போட்டுக்கின்ற கபடிகள் இல்ல. பிரம்ம கல்பைர்த்விஜாக்ரியைஷ்ச தஸ்மான்னர்ஹசி சோசிதும். இந்த ஜென்மா கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டு ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்கணும் பிராமணா. கேட்கிறாங்க அத்தியனம் பண்ணா என்ன கிடைக்கும், பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படியா கேட்கறது. பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோத்யேயோ ஜ்ஞேயஷ்ச. நீ ஏன் பிராமணனா பிறந்தே அதுக்காக அத்தியனம் பண்ணது வேதம். நீ ஏன் ஜென்மாவை அடைஞ்சே அதுக்காக பண்ணி ஆகணுங்கிறது. அதுக்காக மகான்கள் ஒரு சம்ஸ்காரமாவது இருக்கட்டும்னு வெறுமன சந்தோஷம் வச்சு விடுவாள். லௌகிகாளா இருக்கிறவா கூட அப்படி அந்த நாள்ல எல்லாம் வழக்கம் தர்மத்தை நம்பினவாள்.
அடுத்த ஜென்மாவிலேயாவது சபலமாக ஆகட்டும்னு. பிராமணேன்னு நிஷ்காரணேனா காரணம் கேட்கப்படாது. என்னத்துக்காக வேதாத்தியனம் பண்றதுன்னு கேட்டுண்டா இப்ப நாங்களாம் அத்தியனம் பண்ணோம். நாங்க சாஸ்திரம் ஆசம் பிராமணேன்னு நிஷ்காரி போயிடும். ஒரு பையனும் அதான் கேட்கறான். பழப்புக்கு என்னங்கிறான். இப்ப பாக்கி பழப்பெல்லாம் கிடைச்சுட்டோம். இன்ஜினியர் பாஸ் பண்ணிவிட்டா பழப்பு கிடைச்சுட்டா என்ன? தாழ்வூத்துல எத்தனை பேர் இன்ஜினியரா வச்சுக்க முடியும்? ஜகத்து முழுக்க வந்தாக்க தாழ்வூத்துல வச்சுக்க முடியுமா என்ன? அப்படி நினைச்சுக்கிறான். தாழ்வூத்துல பெரிய ஃபேக்டரி இருக்கேங்கிறான். இருந்தா என்ன, இண்டியில இருக்கிற 5000 பேரையும் ஒரே நாள் சேர்த்துக்க முடியுமாவா? இப்படித்தான் ஊசம்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனவும் மனசுல ஏதோ ஜீவனத்துக்கு இது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு எண்ணம் வந்துருக்கு. முன்னாள்ல ஜீவனத்தை பத்தி கவலைப்படுறதே இல்லை. கல்யாணம் பண்ணிக்கோன்னா என்ன சொல்றான் தெரியுமோ, வேலையாகட்டும்ங்கிறான். வேலையாச்சுன்னா அப்புறம் பர்மனன்ட் ஆகட்டும்ங்கிறான். பர்மனன்ட் ஆனா ப்ரமோஷன் வரட்டும்ங்கிறான். இப்படியா சொல்லிட்டு இருக்கிறது? இப்படி சொல்லிட்டு எப்போ பண்ணிக்கிறது கல்யாணம்? இப்படி நாள் தள்ளியிலே போயிட்டு இருந்தா நாள்ல எல்லாம் 12 வயசு 13 வயசுல பையனுக்கே கல்யாணம் ஆயிடும். இந்த பொண்ணுக்கும் சின்ன பொண்ணா இருக்கும் கல்யாணம் ஆயிடும். அவன் எல்லாம் கல்யாணம் பண்ணுவா. நாளானா ஊர்வலம் நடக்கும். பெரிய புஷ்ப பல்லாக்கு வச்சு நடத்துவாள். ரெண்டும் ஒண்ணுக்கு மடியில் படுத்து தூங்கும்னு அதுகளுக்கே தெரியாது. இப்ப என்னன்னா கல்யாணத்துல இங்கிலீஷ்ல சண்டை போட்டுக்கிறது. மந்திர ஜபம் பண்ற போதே, ஹோமம் நடக்கிற போதே சண்டைன்னு வாத்தியா சொல்லிட்டே இருக்கார் மந்திரம். அவர் சொன்னா அவரும் வாமியாலும் நல்லா இருக்கா, இவனுக்கு என்னாச்சு? வாக்குனால மந்திரத்தை சொல்லணும். காதலியாவது மந்திரங்களை வாங்கிக்க வேண்டாமோ? வாக்குனால ஜபிக்கிறதுக்கு எத்தனை பலம் உண்டோ அத்தனை பலம் காதால காட்டா உண்டு. அதனாலதான் வேதங்களை ஜபிக்க சொல்லி காட்டுறது பொருள் வருது. அதெல்லாம் அவங்க கூட சகல யஜ்யங்களும் வேதத்துல சொல்லியிருக்கு. எல்லா யஜ்யமும் எல்லாராலையும் பண்ண முடியுமா? அந்தந்த மந்திரங்களை சொல்லிவிட்டாலே அந்த யாகம் பண்ண புண்ணியம் கிடைச்சுடுமா? சேஷ்டம் பவதி அக்னேவாயோராதித்ய சாயுஜ்யம் கச்சதி. ஸ்வரதாச்சாரியார் 75 பேர்கள் வச்சு நவராத்திரியில வேத பாராயணம். வடகல வைஷ்ணவாள்ல 25, தெங்கலையில 25, ஸ்மார்த்தாள்ல 25. எல்லாருக்கும் அச்சதை கொடுத்து ஆத்துக்கு சாப்பிட போய் சொல்றது. ஏன்னா இவெல்லாம் ஒருத்தர் சேர்ந்து சாப்பிட மாட்டா பாருங்க. ஆத்துக்கு அனுப்பிச்சு விட்டுறது. அதை பார்த்து அல்லாடி பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அவரே சொன்னார். அதனால சொல்றேன், இல்லாம சபையில் சொல்ல மாட்டேன். வரதாச்சார ஆத்துல நவராத்திரியில ஒரு நாளைக்கு அழிச்சுன்னு போனா போனேன். பிராமணம் தட்சிணதோ நிஷாத்ய பேஷஜம் குர்யாது. அதாவது ஜீவன் போயிடும் போல இருக்கிற நிலையில என்ன ஔஷதத்தை ஒரு டாக்டர் இன்ஜெக்ட் பண்றேன்னு சொல்றார், இல்லையே வாக்குல கொடுக்குறேங்கிறார். அந்த மருந்து உள்ள போறதுக்குள்ள மறிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு வேதம். தென்னண்டபுரத்துல ஒரு வேதவித்தை உட்காந்து வச்சுட்டு மருந்த குடு ஏமம் வரமாட்டான். இந்த இடம் சொல்லிட்டு இருந்தால் இந்த இடம் அர்த்தம் சொல்றவோ சொன்னேன். வரதாச்சார் சந்தோஷப்பட்டாள். இப்படிப்பட்ட வேதத்தை ரட்சிக்கிறதுக்கு ராஜா இல்லாம போயிட்டு கண்ணால ஜலம் விட்டுட்டாள்னு இருக்கார். இந்த வயசுலயும் வேதத்தை அடிக்கடி வேத பாராயணம் பண்ண சொல்லணும். கோவில்லையோ ஆத்துலயோ வேத வித்துக்களை ஜபிக்க சொல்லி நிறைய கொடுக்கணும். கணக்கே பார்க்கப்படாது. பூரிதானம்ங்கிறார். பூரிதானம்னா இந்த கங்காளிகளுக்கு கொடுக்கறத பூரிதானம்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்படி இல்லை, வாரி வாரி கொடுக்கறதுக்கு பூரிதானம்னு வழிகளுக்கும் கொடுக்கணும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சிவம்பெரிகள் வாங்கிட்டு போனான்னு அப்படி எல்லாம் சொல்லுவாள். அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா எத்தனையோ குடும்பத்துல சிரமங்கள் இருக்கு. எல்லாருக்கும் கொடுக்கணும். வேதவித்துக்களிடத்துல கொடுக்கறதுங்கிறது அனந்தியாய கல்பத்தை. அக்னிஹோத்திரிகள் அனந்தம் தொக்னிஹோத்ரினாய். அக்னிஹோத்திரிகள்கிட்ட பண்ற தானத்துக்கு ஒருவே இல்லை. அந்த அந்த தானத்துக்கு பலமே சொல்ல முடியாது நூற்றாள் பீஷ்மர். எத்தனைன்னு எனக்கு தெரியாது நூற்றாள். அதனாலே தர்மம்னா ரட்சிக்குங்கிறத நம்ம தேசம் நன்றாக புரிஞ்சின்ற தேசம். வேதத்துக்கு உள்ள தனி சிறப்பு கஷ்டங்கள்லாம் தேசத்துல வராம தடுக்கிறதுக்கு வேதம் தான். பிரத்யட்ச தேவதைகள் பிராமணாள், அவளுடைய அனுகிரகம் இருந்தா அது க்ஷேமத்தை கொடுத்து விடும். அதை நம்பித்தான் பாண்டவாள் பெரியவாள்லாம் வச்சிருந்து மகான்களோட கூட காட்டுல அத்தனை கஷ்டத்திலையும் சதுர்முக பிரம்மாவுக்கு சமானமான வேத வித்துக்கள்லாம் கூட இருக்காளா. அவள்லாம் கூட இருக்காள். வேதத்தை ஒருமனை ஜபிக்கிறாள், வேதார்த்தம் சொல்றாள், கதைகள்லாம் சொல்றாள். நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கீள். உனக்கு என்ன குறவுன்னு கேட்டாள் பிரதேஸ்வர். பிரம்ம கல்பயேத்விஜாக்ரியைஷ்ச தஸ்மான்னர்ஹசி சோசிதும். பக்கத்துல சொல்றது கன்னட குறிச்சின்னாக்கே ஒரே வேதம் அக்னிஹோத்திரம்னு பாக்குற போது சந்தோஷமா இருக்கு. என்ன வேதம் எப்படி சொல்றாள்? மத்தியானம் சமகம் சொன்னாள் கனம்.
இப்போ தீற்றுவாள் கல்லல் தீற்றுவாள் சொன்னாள். கல்லல் தீற்றுவாளாவது எங்க பக்கத்துக்கு அடிக்கடி வருவாள். அவ கண்டம் மாதிரி கண்டமே இல்லைன்னு சொல்றது. இப்படி சாதுக்கள் எல்லாம் செலுத்து பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். அது பெரிய பாக்கியம். கரடக்குறிச்சியில் வந்து பார்க்கிறது. இந்த தாமிரபரணி நதியும் இந்த ஆஸ்திகாவுடைய கோஷ்டியும் சுப்பியாயர் வந்து சொல்ற போதே சொன்னாள், சென்னையில எங்க பக்கத்துல எங்க ஊருக்கெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும், பார்த்தா சந்தோஷப்படுவேன் சொல்லி கூப்பிட்டா. இன்னைக்கு அவளுடைய ஏற்பாடு தான் இன்னைக்கு மகாபாரத கதா சிரவணம். இந்த புண்ணிய வாழ் சேர்ந்துதான் இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறது. இது வந்து சொன்னாள், ரொம்ப நாளா தாமிரபரணி தீரத்திலே இந்த பெரியவாள்லாம் அங்க சக்தி தீட்சுவாள வாப்பிட்டா யஜ்ஞ தீட்சுவாள்லாம் வருவாள். அவ யோக்கியத்தையை பார்த்தா இஞ்சி வச்சே இழக்க முடியாதுன்னு. அவன் எத்தனை யோக்கியத்தைன்னு கண்டுபிடிக்க ஒத்துறால முடியாது. இறக்காட்டாலும் சொல்லுவாள். அவன் கேட்டு சொன்னா இப்படித்தானா உடனே செவிடி எடுப்பாள். உடனே இப்போ மருஞ்சியில் இருக்கும் புஸ்தகம்னே அவன் உங்காத்துல இருக்கா புஸ்தகம் எங்காத்துல இருக்கா புஸ்தகம் கேட்கறது இல்லைன்னு உடனே எடுத்து காட்டுவாள். அப்படி ஒரு பெரிய மகான்கள்லாம் இருந்த தேசம், இருக்கிற தேசம். இது ஒரு பெரிய புண்ணிய தேசம். ரொம்ப அவாங்க வந்து சந்தோஷப்படுவாள். அங்கே இருக்கிற பெரியவாள்லாம் பார்த்து நல்ல வாழோ இல்லையோ வெள்ளத்தை பார்த்து சந்தோஷப்படுவாள். சில பேர் புறத்தியான பார்த்த உடனே இந்த ஸ்வானம் ஒண்ணு கொண்டு பாத்துக்கிறா போல பார்த்து பண்ணேன். என்னதுக்கு அப்படி பாத்துக்கணும்? சந்தோஷமா இருப்பா. இவ்வளவு தெரிஞ்சவாள்லாம் இங்க இருக்காளே, ஒரு சின்ன இஷ்டியா இருந்தாலும் எனக்கு இங்க வரணும்னு சொல்லுவாள். சக்தி வச்சுருவாள். அப்படியே வருவாள்னே யஜ்ஞங்களுக்கெல்லாம் வருவாள். ரொம்ப இங்க இருக்கிற பிரபுக்களை பத்தி எல்லாம் சொல்லுவாள். அதனால நாங்கெல்லாம் அங்க சௌக்கியமா இருக்கோம், அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாள். ஆண்களான வேத வித்துக்கள் கூட இருக்காள். உங்களுக்கு என்ன குறவு சொன்னாள். உடனே தர்மபுத்திரர் பிரார்த்திச்சாள். நலன் வந்து கஷ்டப்பட்டான் தர்மத்துக்காக சத்தியத்துக்காக சொன்னேன். அந்த புண்ணியஸ்லோகனுடைய கதையை சொல்லணும், என் கஷ்டம் அதனால நீங்கணும் சொல்லும்போது நாள் அந்த கதையை கேளும், உங்க கஷ்டங்கள்லாம் நீங்கி ராஜ்ய லாபங்கள்லாம் கிடைக்கும் சொல்றேன்னு ஆரம்பிச்சாள். ஆசீன் ராஜா சுச்சோபலி உபபன்னோ குணைரிஷ்டை உபமானஸ்வகோவிதாஹ தானபத்யர்தக்ஷாஹ புரஸ்கிருதாஹ அதிஷ்டன்மனுஜேந்திராணாம் மூர்த்தி தேவபஜல்யதா அசீத்ராஜானளோ நாம வீரசேன சுதோ பலி. நிஷத தேசத்திலே வீரசேனன்னு ஒரு மகாராஜா. அந்த மகாராஜாவுடைய புள்ளை நலன்னு ஆரம்பிக்கிறாள். அந்த தேசம், அந்த குலம், அதெல்லாத்தையும் கேட்டாலே நம்ம பாப்பம் போகுமா? காதால காட்டா புண்ணியம், கண்ணால பார்த்தா புண்ணியம், வாக்கால சொன்னா புண்ணியம்னு சொன்ன மதம் நம்ம ஹிந்து மதம். வாக்கால சிவா சிவான்னு சொன்னா போறோம், அவன் சிவனாவா சொல்லிவிட்டா போறோம், மகாதேவான்னு சொன்னா போறோம், கோடி பிரம்மஹத்தி தோஷம் போயிடும், கோடி துஷ்ட ஸ்திரீனால ஏற்பட்ட தோஷங்கள் போயிடும். கோட்டையோ பிரம்மஹத்தியான அகம்யாகம கோட்டைய சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனாத். மகாதேவோ மகாதேவோ மகாதேவே ஜெயந்த்வனி. மகாதேவோ மகாதேவான்னு வருமண மகான்கள்லாம் சொல்லிட்டே இருப்பாள். என்ன பாபம் இருக்குமோ என்னமோ ஏதோன்னு. அப்படி பரமேஸ்வர நாம, சிவநாமா, பகவன் நாமா, அதுக்கு அளவே இல்லை. அப்படி நாமாவுக்கு அத்தனை வருஷத்தி பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தால சகல க்ஷேமங்களும் உண்டாகும். இப்படி மகா பிரம்மண சாதுக்கள் நல்ல நாமாவையே சொல்லிட்டே இருப்பாள். அந்த பகவன் நாமா காதுல விழுந்தாலே போடும், அதனாலேயே ஸ்ரேயஸ். நல்ல விஷயங்கள் காதுல விழுந்தா அது சொல்றவன் காக்கிறவன் எல்லாருக்கும் புண்ணியம். அதுக்காகவே அந்த வம்சங்களை பத்தி எல்லாம் சொல்றது. அதை காதால கேட்டுட்டா புண்ணியம் நமக்குன்னு. நல்ல சூரசேனன்னு வீரசேனன்னு மகாராஜா நிஷத தேசத்திலே புண்ணிய ஸ்லோகன். அவனுடைய புள்ள நலன்னு பேரு. அவன் அஸ்வசாஸ்திரம் நன்கு படிச்சவன். அவன் ஒரு சோனி குதிரையை அவன் கையில கொடுத்தா சவுக்க காட்டினான்னா அந்த மந்திரத்தை ஜபிச்சா அது பறக்கும். அது அப்படி யஜ்ஞங்கள்லாம் பண்ணினவன், வாரி வாரி தானம் பண்றவன். எப்போதும் நல்ல சதாச்சாரத்தோடயே இருந்தானா. என்ன ஆச்சார பிரபு தர்ம. தர்மம் நிறைய வேணும்னா ஆச்சாரம் இருக்கணும். தர்மம் இருந்தா தான் தர்மஸ்ய பிரபு அச்சுதா. பகவான் பலதாத்தா, அவன் கொடுப்பான், பலத்தை கொடுப்பான். பேங்க் செக்ரட்டரி மாதிரி பகவான்.
நான் ஒண்ணுமே பண்ணாமே சுவாமி காப்பாத்திலேயே கை விட்டுட்டானேன்னா நீ என்ன பண்ணிருக்க? பேங்க் செக்ரட்டரி எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரேன்னா என்னவா கொடுக்க? நீ பணம் போட்டிருக்கியோ? பேங்க்ல போட்டானா கொடுப்பேன். நீ கடமா அங்க தயாரா இருக்கு. அப்படி இருக்கிற போது அவர் உனக்கு தானம் பண்ணலன்னு நினைக்கலாமோ? சதாசீல புரஸ்கிருதா தேவலோகத்திலே எப்படி இந்திரனோ அது மாதிரி பூலோகத்துல பிரகாசிச்சானாம் நளன். அக்ஷப்ரிய சத்யவாதி மகாநட்சோஹிணீபதி மகாநட்சோஹிணீபதி. அக்ஷப்ரியாள் சூதாட்டத்துல ரொம்ப பிரியமா அவனுக்கு. இப்படி இருக்கும்னு நல்ல ஆச்சாரம் இருக்கும். சில வாழ்க்கை சீட்டாட்டத்துல ஒரு பிரியம் இருக்கும். எல்லாம் பண்ணுவார், பூஜை பண்ணூர், வைஷ்யம் பண்ணுவார். சீட்டாட்டம்னா பரப்பரல. அது ஏதோ பாப்பம் ஜென்மாந்திரத்துல அவருக்கு ஒரு வாசனை. இது சில பேருக்கு சில வாசனை இருக்கிறதா இந்த ஜென்மாவில் நாம் போக்க முடியாது. ஏதோ அதுலயும் நல்லவாளா இருக்காளேன்னு சந்தோஷப்படலாம். இந்த சீட்டு வருமனை போது போறதுக்கு ஆறது கூட பாதகம் இல்லை. பணத்தை வச்சு ஆடி குடும்பத்தை வேணா அடிச்சு பண்ணாம இருந்தோம். அது ரொம்ப தப்பு இல்லையோ அந்த ஆட்டங்கள்லாம். அக்ஷப்ரிய சத்யவாதி சூதாட்டம் ஆடினாலும் சத்தியத்துக்கு மூடி பேசினது இல்லையா? மகான்னு சொல்றாள். மகானவன், ஏராளமான சைன்யம், எல்லா பாக்கியமும் இருந்தது அவனுக்கு. பிராமணால தெய்வமா நினைப்பனா. பிரம்மண்ய பிராமணால தெய்வமா நினைப்பனா. என்ன மகான்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா மிருத்யுவை கூட தாண்டி விடலாம்ங்கிறார். வேத வித்துக்கள் வாக்கால ஆசீர்வாதம் பண்ணி நீ நன்னா இருப்பேன்னு சொல்லிவிட்டா போதும். பிராமணானாம் பிரசாதேன சர்வபாபை பிரமுச்சதே என்றார். மகான்கள் அனுகிரகம் பண்ணிவிட்டாளேயானா அது பெரிய மகாபிராயஷ்டித்தம் சர்வபிராயஷ்டித்தம் என்றாள் பராசர ஸ்மிருதியிலே. வேதத்தை நன்னா கத்துக்கின்றவன் பிரம்மண்யா வேதவித்து சூரஹா. அப்படி புண்ணிய புருஷனாக இருந்தான். ததைவாசீத்விதர்பேஷு பீமோ பீமபராக்கிரம. அதே மாதிரி விதர்ப தேசத்துல பீமன் ஒரு மகாராஜா இருந்தாள். அந்த மகாராஜாவுக்கு தமயந்தின்னு ஒரு பெண். தமயந்தின்னு ஒரு பெண். தமன், தாந்தன், தமனன், சுவர்ச்சசன், இப்படி 3-4 பிள்ளைகள். கடைசியில தமயந்தின்னு ஒரு பெண். இது சாதுக்களுடைய தமனர்னு ஒரு மகர்ஷியினுடைய அனுகிரகத்தாலே இவாள்லாம் பிறந்தாள். இந்த குழந்தைகள் பிறந்த சரித்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி தமயந்தியை பத்தி சொன்னாள். தமயந்தி திவ்ய ரூபவதியா, ரொம்ப திவ்ய ரூப சம்பன்னையா. அது மாதிரி ஸ்திரீ தேவலோகத்துல கிடையாதான். மன்மதனுக்கு மேல ரூபமாம் நலன். அவன் ரிஷத தேசத்துல இருக்கான். ஜனங்கள் இப்படி அந்தந்த தேசங்களுக்கு வந்துட்டு போறவாள் இந்த தமயந்தியினுடைய ரூபத்தை பத்தி நலனிடத்துல போய் சொல்லுவாளா. அதுவும் சாதுக்கள் உஞ்சூத்தி போற வேத வித்துக்கள். அங்க போனேன், உஞ்சூத்தி போயிருந்தேன். பீம மகாராஜா கிரகத்துல ஒரு கன்னிகையை பார்த்தேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பொண்ணேன்னு நலனிடத்துல போய் சொல்றது. நலனுடைய ரூபத்தை பார்த்துட்டு தமயந்திட்ட சொல்றது. ஒத்துருக்கொத்தர் அது எங்கேயோ இருக்கு, அந்த தேசம் இந்த தேசம் எங்கேயோ இருக்கு. ஒத்துருக்கொத்தர் பார்க்காமலே ஒரு அன்பு ஏறி போச்சு. பால்யத்திலே இருந்தேன். பால்யத்திலேயே ஒரு பிரியம் வந்துவிட்டேனா அப்புறம் அதை மாற்றவே முடியாது. தயோரதிருஷ்ட காமோ பூதி சததம் குணானே. ஒருவருக்கொருவர் அன்பு ஏறி போயிடுது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே ஒரு ஹம்சமானது நலநடத்துல வந்தது பிரம்மலோகத்திலிருந்து. ததோந்தரிக்ஷகோவாசம் ஒரு தங்க ஹம்சம் பிரம்மலோகத்திலிருந்து நிஷத தேசத்திலே நலன் தோட்டத்துல படுத்துட்டு இருக்கான். அங்க வந்தது. அதை போய் பிடிச்சான். அந்த நாள்ல எல்லாம் மாம்சங்கள்லாம் சாப்பிடுவாள் ராஜாக்கள். போய் பிடிச்சதே அது சொல்லித்தது. மனுஷிய வாக்குல பேசித்தது, என்ன சாப்பிடாதே, நான் உனக்கு ஒத்தாசை வந்திருக்கேன், நாக்கம் ஒத்தாசை பண்ண வந்திருக்கேன், பிரம்மலோகத்திலேருந்து வந்திருக்கேன் என்று சொல்லித்தது. எனக்கு என்ன ஒத்தாசை பண்ண போறேன்னா, நீ ஒரு கன்னிக்கையை நினைச்சிட்டு இருக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு, அவளை நான் கொண்டு கொடுக்குறேன்னு ஞான திருஷ்டி மாதிரி பேசுது. பிரம்மலோகத்து ஹம்சமூல்யோ வருமனே. நம்ம ஊர்ல தெரியற காக்கா மாதிரி இருந்தா இது ஒன்றும் தெரியாது. அது பிரம்மலோகத்து ஹம்சம். அதுக்கு ஞானம் இருக்கு. நீ ஒரு பெண்ணை நினைச்சிட்டு இருக்கே, அந்த பெண்ணை கொண்டு கொடுக்குறேன்னு. உடனே இந்த ஒத்தாசையை அவசியம் பண்ணணும். அந்த பெண் யாருன்னு தெரியுமோன்னு தமயந்தின்னு உண்டோ. உடனே கல்யாணம் ஆயிட்டுதாவே நினைச்சுட்டான். நான்
நிச்சயம் இது காரியத்தை சாதிச்சுவிடும்னு உடனே அதை பிரார்த்திச்சா சகிகளுக்கு தெரியாம அவளை அந்த தோட்டத்துல பகுதூரம் 2-3 மைலுக்கு அந்த அழிச்சுன்னு போயிடுது. அவ அப்படியே கையில பிடிக்க போவள் பட்டுன்னு பாயும். கடைசியில போய் பிடிச்சாள். மார்போட மார்பா அடைஞ்சிருந்து முத்தமிட்டுண்டால் தங்க ஹம்சமாச்சேன்னு. உடனே அது மனுஷ வாக்குல பேச ஆரம்பிச்சது. இந்த மனுஷ வாக்குல பேசுறே நீ எந்த ஊருன்னு காட்டாள் தமயந்தி. நான் பிரம்மலோகம் நாள் என்ன ஒண்ணு உடம்பெல்லாம் தங்கமா இருக்கேன் நாள். எங்க ஊர்ல தங்க தாமரை தண்டு தங்க தாமரை பூ அதை நான் சாப்பிட்றேன். காரண குணம் காரியத்துல இருக்குமோ இல்லையோ அதனால என் உடம்பு தங்கமா இருக்குன்னா உனக்கு என்ன சக்தின்னு காட்டாள். இது கழுப்பாடு யாரா பரதேசி வாசல்ல பிச்சைக்கு வந்தா அவனை நீ குறி சொல்லுவியா? எப்போ உத்தியோகம் ப்ரமோஷன் ஆகும், எப்ப புள்ள பிறக்கும்? எப்படி ஸ்திரீகள் புருஷாளிவாள்லாம் காப்பாள். ஸ்திரீகளுக்கு கொஞ்சம் அதிகமான சபலம் அதிகம், புமான் கொஞ்சம் அடக்கமா காப்பாள். ஏன் வித்தியாசம்? அவளுக்கு நான் ரொம்ப நாள் சூட்சமா இருப்பேனா, சௌகரியத்தோட இருப்பேனா, இப்படி எல்லாம் கேட்பாள். ஸ்ரீகளை தானே கேட்பாள், அதானே அவளுக்கு வேணும், இப்படி எல்லாம் கேட்பாள். அது மாதிரி குறி சொல்லுவையாரு காட்டாள். சொல்லுவேன் நாள். உனக்கு என்ன சாமர்த்தியம் உண்டுன்னு காட்டாள். சாமான்யமான சாமர்த்தியம் இல்லை எனக்கு. என்னை பத்தி சொல்லிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் சொல்லிக்காவனா நான் அஷடு ஆகினாலும் சொல்றேன். ஏதோ நான் ஆத்ம ஸ்லாகம் பண்ணிக்கிறேன்னு நினைக்காதே. அவனவன் தன்னை பத்தி சொல்லிக்கிற போது சொல்லணும் இல்லையோ. ஏன் நீங்க ஒரு வேலைக்காக வந்திருக்கிறவன் என்ன உனக்கு என்னென்ன தெரியும், எப்படி வேலை செய்வேன் காட்டா. நான் என்னை பத்தி சொல்லிக்கிற வழக்கம் இல்லைன்னா சத்தான் அதுக்கு போங்கடா. அப்படி சொல்லலாமோ? நீ தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் சொல்ல வேண்டாமோ? சில பையன் என்ன பண்றான் தெரியுமோ, டைப்பு நன்னா அடிப்பேங்கிறான், பாஸ் பண்ணிருக்கியான்னா நன்னா அடிப்பேங்கிறான்னு. பாஸ் பண்ணலேன்னு அர்த்தம். அதை தம் வாழிட்டு பாஸ் பண்ணலேன்னு சொல்ல மாட்டேங்கிறான்னு அப்படி சொல்றான். சில பையன் SLC படிச்சிருக்கேங்கிறான்னாக்கே அது அவன் சொல்றத பார்த்தா என்னமோ பாஸ் பண்ணிவிட்டா போல இருக்கும். கடைசியில விசாரியமானே 3rd ஃபாரம் பிளக்கு அதுவே இல்லை. அப்படி தந்திரமா பேசி விடுவோன்னு வேலையில கட்டிக்காரனா கூட இருந்துடும் அந்த பையனெல்லாம். அது மாதிரி சாமர்த்தியமா காரியத்தை நடத்திமான். தன் காரியத்தை நடத்திக்கிற போது அஷடா போட்டானா அவன் அஷடு இல்லையோ. என் சக்தியை நான் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் சொல்லாம போயிட்டு அஷடா போடுவேன். சொல்றேன். புரியங்கதாபன்ன சரஸ்வதங்காம் லங்காபுரீமப்யபிலாஷி சித்தம். ஸ்ரீஹர்ஷன் ஒரு கவி, மகாகவி. நைஷதம்னு ஒரு காவியம் எழுதியிருக்கான். நைஷதம் வித்வத் ஔஷதம்ங்கிறது வித்வான்களுக்கு பெரிய மருந்தது. அந்த காவியம் படிக்கலைன்னா ஞானம் இருக்கிறதா ஒப்புக்க மாட்டான் முன்னாள்ல. ஆமா, பஞ்சகாவியம்னு 5 காவியம் படிக்கணும் பாள். அது படிச்சாதான் அவனை வித்வானா ஒப்புத்துப்பாள். இல்லைன்னா அவன் வாயை திறக்க விட மாட்டாள். அத்தனை நிர்பந்தம் உண்டு. அதுல இது ஒண்ணு, பஞ்சகாவியத்துல இது ஒண்ணு, நைஷதம் ஒண்ணு. முதல்ல ஒரு புஸ்தகம் எழுதினானா ஸ்ரீஹர்ஷன். அந்த புஸ்தகத்தை ஒரு வித்வான்களுக்கும் அர்த்தமே ஆகல. உடனே வித்வான்கள்லாம் ஒரு கமிட்டி போட்டாள். என்னடா இப்படி புஸ்தகம் எழுதிவிட்டானே, இவன் இன்னும் பல புஸ்தகத்தை எழுதினானா என்ன பண்றதுன்னு உடனே அவன் அம்மாட்ட போனா, ஸ்ரீஹர்ஷனுடைய அம்மாட்ட ரகசியமா. அம்மா, நாங்க எல்லாரும் உங்க பிள்ளைக்கு நிச்சயம் நீங்க எருமத்தயிர் போட்டு சாதம் போடணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக ஒரு எருமாடு வாங்கி கொடுக்குறோம். மலையாளத்திலேருந்து நல்ல போத்தா எங்க செலவுல நாங்களே தீனியும் கொடுக்குறோம். நீங்க தயிர் நிச்சயம் போடணும்னு ஆளா. என்னமோ நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் படிச்சவன்கிறதுக்காக சொல்றாலும் வாங்கி கொடுங்க போடுறேன். நல்ல மாடா வாங்கி கட்டி விட்டாள். தருமா நிறையா தயிர போட்டு சாத்த போட்டாள். போட்டு ஒரு 6 மாசத்துக்கெல்லாம் மறுபடியும் இன்னொரு புஸ்தகம் எழுதிருந்தாள். எழுதினதுதான் இந்த புஸ்தகம். இது எல்லாருக்கும் அர்த்தமாக முடியாது எழுதினான். அப்புறம் அதுக்கு முன்னாடி அவன் புத்தியே உத்தரம் கண்டுபிடிக்க முடியல. எருமத்தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மங்கி போச்சு. அப்புறம் இப்ப நாமெல்லாம் அர்த்தம் பண்ணிக்க முடியாத ரீதியில அந்த காவியம் அமைஞ்சதுன்னு சொல்றது ஸ்ரீஹரனுடைய சரித்திரத்துல. அதனால எருமத்தயிர் என்ன பண்ணுங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து எருமாடு வச்சுக்காம இருக்க முடியாது, சாப்பிடாம இருக்க முடியுமா? இப்படி சொல்றது பிராச்சீனமான ஒரு கதை சொல்றது. இந்த நைஷதம்னு ஒரு காவியம் எழுதியிருக்கான். அது வித்வான்களுக்கு பெரிய ஔஷதமானது. அதுல சொல்ற போது அந்த ஹம்சம் சொல்லிட்டுதான் பரியங்கதாபன்ன சரஸ்வதங்காம் லங்காபுரீமப்யபிலாஷி சித்தம் புத்ராபி சேத்வசுனிதே பிரயாதி ததப்யவேயி ஸ்வஜயேஷயாளு. சமுத்திரத்தை கட்டல் காலா வச்சிருந்த லங்கேன்னு ஒரு பட்டணம் இருக்கு.
அந்த பட்டம் வேணும் நீ நினைச்சா இப்போ உன் கையில கொண்டு வச்சு விடுவேன் ராவணனோட லங்கையே அந்த ஹம்சம். உடனே இவளுக்கு ஒரு பயம், சந்தோஷம், லஜ்ஜை. பயம் என்னன்னா ராவணனை கொண்டு விட்டு விட போறதுன்னு பயம். சந்தோஷம் என்னன்னா காரியத்தை சாதிச்சு கொடுக்குற ஒரு பெரிய ஆள் நமக்கு கிடைச்சானேன்னு சந்தோஷம். லஜ்ஜே கல்யாணத்தை பத்தி பேசுறதால லஜ்ஜே. இதீரிதா பத்ரரதேன தேன கிரீணா ஜஹ்ருஷ்டா ஜபபான பைமீ. தீரிதா பத்ரரதேன தேன கிரீணா ஜஹ்ருஷ்டா ஜபபான பைமீ. லஜ்ஜை பாரு, லஜ்ஜைனா குழந்தைகள்லாம் சங்கோச்சப்படுவாள்லையோ, ஸ்திரீகளுக்கு லஜ்ஜை தானே பெரிய பாபத்தை இன்னார் இன்னத்தால பாபத்தை போக்கிக்கணும்னா ஒரு லிஸ்ட் கொடுத்தா சாஸ்திரத்துல. வித்யாதீர்த்தே ஜகதி விபுதா சாதவ சத்யதீர்த்தே கங்காதீர்த்தே மலின மனசா தானதீர்த்தே தனாಢ்யா தாராதீர்த்தே தரணிபதயா யோகினோ தியானதீர்த்தே லஜ்ஜாதீர்த்தே குலயுவதயா பாதகம் க்ஷாளயந்தி. வித்யாதீர்த்தே ஜகதி விபுதா சாதவ சத்யதீர்த்தே கங்காதீர்த்தே மலின மனசா தானதீர்த்தே தனாಢ்யா. வேதாத்யனம் பாபம் அப்படியா தீய வச்சிருக்கோம், அறையா கழுத்த விட்டிருமோன், கேசுல ஜெயிச்சு வந்துடுவோம், எல்லாம் சாட்சி வச்சு வேலை செஞ்சுடுவான். விட்டுடுமா என்ன மனசை போட்டு உருத்துவான். பாவி கொன்னேனேன்னு உருத்துவான். ஆமரணாத் கிம்சல்யம் பிரச்சன்னம் யத்கிருதம் பாபம் கஸ்யைஸ்வர்யம். எல்லா போகபோக்கியங்களும் சகல வசதியும் யாருக்கு இருக்கும்னா சங்கரமாராதயே பக்தியா. சிவாராசனம் யாரு பண்றாளோ பக்தியோட சகல பாக்கியங்களும் இருக்குங்கிறார். துவாரே மத்த மாசங்கா அவ்வேதா சுரங்கமா ஒன்னென்று சதுரிஷா நாரி சிவபூஜா விசேஷ பலங்கிறார். பரமேஸ்வரனை ஆராதிக்கிறதுக்கு பலன் சொல்லி முடியுமோ? சிவாடு சொன்னா போருமே. திருமூல திருமந்திரம்னு திருவாடூரிலே நந்திகேஸ்வருடைய அவதாரம். நந்திகேஸ்வருடைய அவதாரம். அவர் 3000 வருஷம் ஜீவிச்சிருந்தார். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்க திறந்து ஒரு பாட்டு சொல்லுவார். சுத்தாள்னா வேணும் வீழ்த்தாணிமா வந்து நிற்பாள். அதுதான் ராஜாஜியும் சோமுன்னு நல்ல உற்சவம். ரொம்ப வேண்டி வாழ்ந்ததுலாம் 2 பேருமா எழுதினார். கல்கியிலே சிவச்சரித்திரம் வந்துட்டு கிருபானந்த வாரியார் எழுதினார். சிவபக்தாவுடைய சரித்திரம், சிவச்சரித்திரம் கேட்கணும். பரமேஸ்வரனுடைய பிரசாதம் எல்லா குடும்பத்துக்கும் வேணும் வேண்டியதான். பல குடும்பத்திலே சிவாபராதம் இருக்கும், வைத்தியம் உபயோகம், நரம்பல தோஷம் இதெல்லாம் இருக்கும் சிவாபராதத்தாலே. பெரும்பாலும் தை மாசி ஐப்பிசி இந்த மாசங்கள்ல பிறந்த குடும்பத்துல சிவாபச்சாரம் இருக்கும். சூரியன் நீச்சல அனுப்பம், தலை வலி இருக்கும், தலையை இருக்கும். அதே மாதிரி சிவன் இருக்கவும் அந்த கிரகேண்டா சனியனுடைய வீட்டுல சூரியன் சொன்னானேனா கட்டாயம் தலை சித்தல் தலைவலி இருக்கும். பரமேஸ்வரன் உபாசிப்பா இல்லாம இருக்கும். இந்த ராத்திரி இல்லையேன்னா நீ ஏதாவது நல்லது பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். 110 டிகிரி வெயில்ங்கிறேனே எனக்கு தெரியலையேன்னு ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கிறவர் சொன்னேன். அது அர்த்தம் உண்டோ? ஈஸ்வரனை ஆராதிக்கணும். சிவாராதனம் ரொம்ப சகலக்ஷேமத்தையும் கொடுக்கும். ஒன்றும் சந்தேகமே இல்லை. மகான்கள்லாம் பரமேஸ்வரம் சாலகிராமம் அப்படி வச்சு பூஜிப்பாள். சில பேர்கள் ஏகலிங்கார்ச்சனம் பண்ணுவாள். வீட்டுல கூட பூஜை அக்னிஹோத்திரம் இது பண்ணுவாள். மகாட்சேமத்தை கொடுக்கும். பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்காளே அவ குடும்பத்துல ஏகலிங்கார்ச்சனம் தான். அதெல்லாம் மகாலிங்கத்தை மத்தியில வச்சு சாலகிராமம் ஆதித்யம் வந்திக்காம் விஷ்ணு கணநாசம் அப்படி பண்றது. ஆனா ஏகலிங்கார்ச்சனம் பண்ணுவாள். வீட்டுல கூட பூஜை பண்றது. எதையும் நைவேத்தியம் பண்றது. சீத்தமகும் நைவேத்தியம் பண்ணுவாள். அப்படி சாப்பிடுவாள். இதெல்லாம் பரமேஸ்வரனை ஆராதிச்சா சங்கரம் ஆராதே பிரத்யா
பரமேஸ்வரனை ஆராதிக்கிற கிரகத்துல சகல போகபோக்கியங்களும் இருக்கும், ஒரு விதமான குறவு இருக்காது. இப்படி 181 கேள்வி, 181 பதில். இது ஸ்மரணீயம் சிங்கிறாள், அபிநாமாங்கிறாள். பகவன் நாமா விஷ்ணு நாமா இருக்கே, வர்மன நாமா கோவிந்தா கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்கிறார். சரியாளுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லையோ. தான் சிவநாமாவுடைய வைபவத்தை திருமணம் சொல்லியிருக்கார் திருமந்திரத்துல. சகல பாபங்களும் விலகுங்கிறார். ஜென்மா இல்லாம பண்ணிவிடும், ஏன்னா அதையோட சாம்பலா போடுங்கிறார் திருமூலர். மகாட்சேத்திரம் சப்தஸ்தானம் கம்சபுரத்துல, கம்சபுரம் மகாட்சேத்திரம் பக்கத்துல இங்க உத்தரவாகினி. இதெல்லாம் எப்படி தாமிரபரணி வடக்க நோக்கி போறாளோ பல இடத்துல எத்த குற்றாபி காவேரி உத்தரவாகினி அசீதி கிருஷ்ண பலதான் 80 கிருஷ்ண பலம். அதுக்காக எங்க பெரியவாள் அந்தூர்ல சம்பந்தம் பண்றது, பொண்ணு அந்தூர்ல கொடுக்கறது, அந்தூர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. சொல்லுவாளாம் தாத்தா ஒரு ஸ்நானம் கிடைக்குமே உத்தரவாகினிலே, குழந்தைய பார்க்கணும் போனா உத்தரவாகினி ஸ்நானம் கிடைக்குமேன்னு காலம்பர ஸ்நானம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணுவாள். மத்தியானம் மாத்தியானி ஸ்நானத்துக்கு போவாளா. 80 கிருஷ்ண பலமாச்சேன்னு. 80 கிருஷ்ணம்னா ஒரு 10-20 மைலுக்கு பசுமாட்ட கண்ணோட நிறுத்தி தானம் பண்ண புண்ணியம். எத்த குற்றாபி காவேரி உத்தரவாகினி அசீதி கிருஷ்ண பலதா 80 கிருஷ்ண பலம். அன்னாருடைய பிரிவாள் அந்தூர்ல போய் வேதாந்தம் வாசியாள் நாராயணந்தாள்கிட்ட. எங்க பிதா மகாள் அந்தூர்ல வாசியாள் வேதாந்தம். உத்தரவாகினியில ஸ்நானம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி வேதாந்தம் வாசியாள் 16வது வயசுல. பக்கத்துல திருவாரூர் சேர்த்தோம் ஸ்தலத்துக்கு போவாள். திருவாரூர் ஆசீனம் அதெல்லாம் இந்த பரமேஸ்வர சிவகுப்தி பண்ணி கோவில்களை ரொம்ப ரசிக்கின்றார். பிரம்மபுரம் ஆதீனம் கோவில் நடத்துற பெருமை ரொம்ப ஆச்சரியமா நடத்துறாரு அவரும். பிரம்மபுரம் ஆதீனம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓய்வுறாரு. ரொம்ப தர்மம் தான், தானம் தான். நிச்சயம் சபரேஸ்வரா இருப்பவர் ஏதாவது தர்மத்துக்கு சிந்தை இருக்கிறது. இதெல்லாம் புதுவா நாள்ல தர்மத்துக்காக அப்படி மதங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. இப்போ எல்லா மடங்கள்லயும் தர்மம் நடக்குது. இங்க ஒரு குறை சொல்றது உண்டு, சில மடங்கள்ல நடக்கல போகலன்னு. இப்போ அப்படி இல்லை, எல்லாரும் முயற்சிக்கிட்டு தர்மம் பண்றாரு. இனிமே நாமெல்லாம் பேசாம இருந்துட்டோம்னா தர்மம் போயிடும். நம்ம பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தா போறாது, தர்மத்தை பிரச்சாரம் பண்ணோம்னா அப்படி ஒரு வேகம் ஏற்பட்டு இருக்கு. இது பரமேஸ்வர பிரசாதத்தை கொடுக்கும். 181 கழுவை 181 பதில் விஸ்வபிரசமா இருக்கேன்னு ஆச்சாரியார் எழுதியிருக்கார். பரமேஸ்வரன் வந்து எவ்வளவு உலகத்துக்கு செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டாள். 32 வயசான சொன்னாள் ஆச்சாரியார். 8 வயசு குருகுலம், 8 வயசு சன்னியாசம் பண்ணிட்டு பாஷ்யம் எழுதினாள். 16வது வயசுல இருந்து 32 வயசு மட்டும் ஆசேத்து ஹிமாச்சலம் காலால நடந்து வேதாந்த பிரச்சாரம், அத்வைத வித்யா பிரச்சாரம். அதுக்குள்ள அந்த 16 வருஷத்துல இப்போ எத்தனையோ 2000 வருஷமாச்சு ஆச்சாரியால் அவதரிச்சு. இன்னைக்கும் வேதாந்தம் ஆச்சாரியால் சங்கரா உட்சுன்னு எங்க பார்த்தாலும் விரும்பியா பண்ணிட்டு போயிட்டாள். அவ தன் மகிமையை எங்க பார்த்தாலும் பிரியா பண்ணிட்டு போட்டாள். அவ பரமேஸ்வரன் காண்பிச்சு போட்டாள். மகாபுருஷாலோ சரி. ஒரு கிராமத்திலே ஒரு பிராமணன் பிள்ளைய அழிச்சுன்னு வந்து 10,000 பேர் அவளை வந்தனம் பண்ண வந்திருக்கா. பிள்ளைய கொண்டு காலில் போட்டான். எல்லாரும் போய் அது பைத்தியம் அதை கொண்டு காலில் போடுறீரே, அது காலை கடிச்சு விடும், எச்சல் சொல்லி விடும். ஆச்சாரியால் நீங்க எல்லாம் பேசாம இருக்க. காலில் விழுந்தா அது நமஸ்காரம் பண்ணது காலை விட்டு வந்துருக்க மாட்டேங்கிறது. காலு கண்ணுலேருந்து ஜலத்தை குச்சிட்டு இருக்கு. இவாள்லாம் எச்ச துப்புறதுன்னு வையனா கூப்பிட்டாங்க. ஆச்சாரியால் உடனே அந்த பிதா மாதாவை கூப்பிட்டு கேட்டால் என்னன்னா, நீங்க ஏதாவது அனுகிரகம் பண்ணணும். 13 வயசாச்சு. ஸ்வேச்சாவிஹாரி நகரோதி சோக்தம் சாத்யைஷ்டவேதானலிகச்சனார்னானே பசீகரம் சோபனயங்கதஞ்சிது. என் குழந்தைக்கு வேதாத்தியனம் இல்லாம உண்மையா போட்டானேன்னு அழுதாளா. என் குழந்தை எம்ஏ படிக்காம போட்டானேன்னா அழுவன். சாத்யைஷ்டவேதானலிகச்சனார்னானே அசீகரஞ்சோபனயங்கதஞ்சிது. வேதாத்தியனம் பண்ணலே, ஒரு வீட்டு எழுத தெரியாது, ஊமே பைத்தியம் வரே, இது ரெண்டும் காரணமான அழுதாள். இதனும் தோல்ல பூனல் இருக்கேன்னாள். மூக்கோபநயனம் பண்ணேன்னாளா. மூக்கனுக்கு முதற்கொண்டு பால்ல காய்ச்சி எழுதி கொடுக்கணுமா. அச்சீகரஞ்சோபனயங்கதஞ்சிது. சாப்பிட கூப்பிட்டா வரதில்லை. சில பேர் அத்தியனம் பண்ண மாட்டான், படிக்க மாட்டான். சாப்பிட உட்காந்துன்னா ஒரு பானை சாப்பிட சாப்பிடுவான். அப்படி ஒன்னா புங்கே கதாச்சின்ன துஜாது புங்கே ஸ்வேச்சாவிஹாரி நகரோதி சோக்தம். உனக்கா இஷ்டம் இருந்தா சாப்பிடவும் இல்லைன்னா சாப்பிடறதும் இல்லை. ஸ்வேச்சா விகாரி சொன்னதை கேட்கறது இல்லை சொல்லிவிட்டு ஒரே ஒரு துக்கம்னு அழுதாளா. என்ன குழந்தைகள்லாம் இவனை விளையாடுவான்னு கூப்பிடுவாள், வரமாட்டான்.
அதுக்காக அடிச்சு முதுக பாருவோங்கிறாள். முதுகெல்லாம் நீங்கி கிடக்கு. பீடா பரக்ரோஷதி பாதவர்கா ததாபி ந கிரீடிதுமேஷயாதி முக்தமிமம் நிரீட்சிய சந்தாடயந்தே வினரோஷமேதி. ஏதோ அடிக்கிற பயல திருப்பி ஒரு அடி அடிக்கப்படாதா? இப்படி கோபம் கூட வரல, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டோமேன்னு அழுதாள். பரமேஸ்வரனுடைய ஆச்சாரியா அழாதீங்கோ அழாதீங்கோங்கிறாள். அழாதீங்கன்னா வா காப்பாளா, குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்களா? ஜடன்னு எல்லாரும் கூப்பிடுறாள், நாங்களும் ஜடன்னு கூப்பிடுறோம். ஆச்சாரியால் ஹே ஜடான்னு கூப்பிட்டாள். உடனே குழந்தை வந்திருந்து நாகம் ஜடா, நான் ஜடன் இல்லேன்னு. ஆமா, ஜடம் இந்த சரீரமாக்கம், நான் சேதனாக்கம் உள்ளே இருக்கேன். நாகம் ஜடா கிந்து ஜட பிரவர்த்ததே மத்சன்னிதானே நசந்தியே குரோ. நான் ஜடன் அல்ல, ஜடன் இந்த சரீரம். நானா இந்த மேல போட்டு இருக்கிற துணி கோட்டு ஷர்ட் எல்லாம். அது மாதிரி இது ஒரு தோல் பை சரீரம். காலையில இருந்தா அதுக்குன்னா பேர் ஊரெல்லாம் நாமரூபங்கள்லாம். எனக்கு நாமரூபம்னு தான் குழந்தை. இன்னைக்கா பேசலேன்னு சொன்னேங்கிறாள். உட்காராள்லாம் பேசவே இல்லை, 13 வயசா. இன்னைக்கு உங்கள்கிட்ட தான் பேசினாள்ங்கிறாள். ஆச்சாரியாரை பார்த்து ஆச்சரியப்பட்டாள்ங்கிறாள். காராலும் நடந்து போறாள். ஆச்சாரியாவை பத்தி ஸ்மிருச்சாவாளை பத்தி சொல்லாம இருக்க முடியல. நட்சத்திரத்துக்கு மேல ஆச்சாரியா அப்படி அவ காலால நடந்து 16 வருஷம் வேதத்து முழுக்க நடந்து இன்னைக்கும் வேதத்தை ரட்சிச்சோ யஜ்ஞமோ வேதமோ அக்னிஹோத்திரியில பாக்குறோமே அவளாலே அந்த பார்த்தாலும் ஆகான அக்னிஹோத்திர பகிதாபம்வாசிய சௌத்ராமண்யாதிரி இஷ்டவியோயம் பரமேஸ்வராங்கிறாள். பரமேஸ்வரனுக்கு பூஜை இதுதான்ங்கிறாள். ஆசியத்துல எங்க பார்த்தாலும் இதான் இந்த சப்தம் தான். கொஞ்சம் கரைச்சுட்டா போதும். குர்வன்னே தேஹ கர்மாணி ஜிஜீஷே சதக்ஞம் சமாஹ ஏவம் ஸ்வயி நான்யதேதோஸ்தி ந கர்மாதிப்யதே நரே. 100 வயசு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும். அக்னிஹோத்திரம் பண்ணாதவாள்லாம் உன்னை பார்த்து கரையறணும்னு சொல்லிட்டு வேதம். அவா பாபங்கள்லாம் போடுமா அக்னிஹோத்திரியில பார்த்தா. குர்வன்னேவேஹி கர்மாணி ஜீவிஷே சதம் சமாஹ ஏவம் ஸ்வயி நான்யதேதோஸ்தி ந கர்மா லிப்யதே நரே. உங்கள்கிட்ட ஒரு விதமான பாபங்கமும் கிட்ட வராது. புண்ணிய புருஷால தரிசனம் பண்ணவாள்லாம் க்ஷேமத்தை அடைஞ்சு விடுவாள். இப்படி உபனிஷத்து போய் சொல்லிட்டு இதெல்லாம் ஆச்சரியாளா. பாஷ்யம் மட்டமும் நர்த்தனம் பண்றாள். ஆச்சரியமா எழுதுறாள். பிரம்மணக்னிஹோத்திரம் ஆதானம் பசு சாதம் மாசியம் சொல்றாங்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாள் வாழ் பாஷ்யக்காராள். 181 கழுதை 181 பதில் சொல்லியிருக்காள். அதுல போய் சொன்னாள். அப்படி தானதீர்த்தே தனாட்யா வாரி ஐஸ்வர்யம் உள்ளவன் தானமாகிற தீர்த்தத்துல தன் பாபத்தை போக்கிக்கணும். சத்திரியா தேசத்துக்கு கஷ்டம் வந்தபோது எதிர்க்கிற ராஜாக்களை கத்தி முனையினாலே வசம் பண்ணி அதனால தங்கள் பாபத்தை போக்கிறாளா. யோகிகள் யோகினோ தியான தீர்த்தேன் மகான்கள் வருமண பகவான ஆபாத மஸ்தகம் உள்ள பார்ப்பார். பகவத் சரணத்திலிருந்து மங்கள முகம் கிரீட பரியந்தம் அப்படி உள்ள பார்த்துட்டே இருப்பார். அதனால வாழ்க்கை பாபம் கொஞ்சம் கூட கிட்ட அணுகாது. யோகினோ தியான தீர்த்தே லஜ்ஜா தீர்த்தே குலயுவதயா. குலஸ்திரீகள் லஜ்ஜையாகிற தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணுவாளாம். பாருங்களேன், புருஷா தனியா உட்காரா, ஸ்திரீகள் தனியா உட்காரா. பாருங்களேன், பாக்கி தேசங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தோல்ல கைய போட்டு ஒண்ணு உட்காருமே. இதெல்லாம் பாருங்க அப்படி எப்படி தனித்தனியா இருக்கா பாருங்க. லஜ்ஜையாகிற தீர்த்தத்துல ஸ்நானமா ஸ்திரீகளுக்கு லஜ்ஜகம் பெரிய கங்கை, பெரிய பாப நிவர்த்தகமான சாதனம் இருக்காள். லஜ்ஜா தீர்த்தே குலயுவதயா பாதகம் களயந்தி. லஜ்ஜையினாலே லஜ்ஜ வர கல்யாணத்தை பத்தி சொன்னதுனால தமயந்தி இந்த அம்சம் சொல்லி சொல்லியோ லங்கையை கொண்டு கொடுத்துடுறேன் ராவணனோட பயம். ராவணன் வந்துவிடுவோம் பயம். சந்தோஷம் காரியத்தை சாதிச்சு கொடுக்குற பெரிய ஆள் ஆம்தானேன்னு லஜ்ஜை கல்யாணத்தை பத்தி அதுகிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ அதனால லஜ்ஜை பெண்களுக்கு கல்யாணம் தான். குழந்தைகளை கூப்பிட்டு கல்யாணம் உனக்கு இருக்கும் அம்மையா பார்க்க போற வேண்டின்னு சொன்னா போங்கப்பா வானா பாப்பேன் என்ன கல்யாணம் இப்படிலாம் சொல்லுவேன். சொன்னா அதுல இருந்து அவன் வாண்டாம்னு அர்த்தம் நான் பண்ணினோட கொஞ்சத்தினால அப்படி சொல்லுவேன். அவன் சரியான போய் நான் பாத்துருவேன் ஹஸ்பண்டா பாத்துருவான்னா சொல்லுவேன். இப்படி சொல்லுவோம் நம்ம வயசு குழந்தைகளை அப்படி சொல்லுவாளோ சொல்ல மாட்டாள். என்னப்பா சொல்லுவாள்
அவனும் தெரியாது போடின்னு அவருக்கு கொண்டு வரணும். அவன் சாதுவா இருந்தா என் பொண்ணு வேண்டாங்கிறான்னு சொல்லிட்டு இருக்கான். வேண்டாம்னா அர்த்தம் அதுக்கு சுருக்க கொண்டு வான்னு அர்த்தம். அவர் சொன்னதுக்கு அர்த்தம் அப்படின்னா பண்ணிக்கணும். நீ லஜ்ஜப்படுறதுல இருந்து உடனே லங்கா வேண்டாம்னு சொல்லி ஆகணும் இல்லையோ, அங்கேயாவது வட்டுக்குன்னு கொண்டு வந்துட்டா. அதுக்காக என்ன பண்ணினா லங்கா வேண்டாம்னு சொல்லணும், யாரு வேணும்னு சொல்லணும், வேண்டிவா கிடைக்காமனா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லணும். எல்லாத்தையும் ஒரே ஸ்லோகத்துல சொல்லிவிட்டாள். சேதோ நலங்காமயதே மதியம் நான்யத்ர குத்ராபி ஜசாபிலாஷம் சேதோ லங்காமயதே மதியம் மதியம் சேதா லங்காம் நாயதே. என் மனசு லங்கையை இச்சிக்கல்லேன்னாள். லங்கையை இச்சிக்கல்லேன்னா பின்ன என்ன ஆறு வேணுங்கிறதும் அதுக்குள்ளேயே இருக்கு. முதல்ல சேதோன லங்காமயதே அப்படி பிரிச்சு சொல்லணும். யாரு வேணும்னாக்க அதுக்கு பதில் சொல்ற போது சேர்த்து சொல்லிவிட்டா சரியா போயிடும். சேதோனளம் காமயத்தே மதியம். நலனை இச்சிக்கிறது லாளா ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. சேதோனளம் காமயத்தே மதியம். நலனை இச்சிக்கிறது மனசு நாள். நலாபாவே கிங் கரிஷ்யசி. நலம் கிடைக்கல நான் என்ன பண்ண போறேனா சேதா நலம் காமயத்தே மதியம் நான்யத்ர குத்ராபிஜசாபிலாஷம். அனலம் காமயத்தே அனலம் அக்னி. நலாபாவே அக்னிம் பிரவேட்சாமி. நலம் கிடைக்கலேனா தீல் இறங்கி விடுவேன் அர்த்தமாம். சேதோன லங்காமயத்தே மதியம் சேதோ நலம் காமயத்தே மதியம் சேதா நலம் காமயத்தே மதியம் நான்யத்ர குத்ராபிஜசாபிலாஷம். இப்படி சொன்னா இது சிலேஷேன்னு சொல்றது. இப்படி பல அர்த்தம் கிடைக்கும் முடியா பேசினா அது எத்தனவோ ஜலம் குடிச்ச ஹம்சம். அது ரமைத்தீன்னு கூப்பிட்டா இப்படி சிலேஷையா பேசினா எனக்கு புரியல. இன்னார் வேணும் இன்னார் வேண்டாம் நல்லா சொல்லுவேன். இல்ல சிலேஷம் இல்லை. உடனே பார்த்தாள் காரியத்தை சாதிச்சு கொடுக்குற இடத்துல போய் ஒளிச்சு ஒளிச்சு பேசினா. சின்ன ஏதாவது தப்பு தண்டா பண்ணி வியாதியை சம்பாதிக்கணும். ரகசியமா டாக்டர் போய் இன்ஜெக்ஷன் பண்ணுவா. அவர்கிட்டயே ஒளி பண்ணேன். அவரும் அசடா இருந்தாங்க இவன் முழிப்பார். அவர் கட்டிக்காரா சொல்லி நிஜத்தை சொல்லி தொலை இந்த மேலா தப்பு பண்ணாம சொல்லுவார். அது மாதிரி உங்க குளிக்கலாமோ டாக்டர்கிட்ட போய் நிஜத்தை சொல்லி ஆகண்டாமோ. அது மாதிரி காரியத்தை சாதிச்சு கொடுக்கறதுல ஒழிச்சுக்கிட்டா என்ன பண்றது? என்னுடைய பிராணநாதன் நலம்தான் சொல்லி சொன்னார். சொல்லுது பெரிய இடம் நலம்னா நான் போய் முடிச்சு விடுவேன். நீ அப்புறம் ஏதாவது எங்க அப்பா சொன்னா அம்மா சொன்னா காக்கா குறுக்க பறந்தது சகுனமாகல இப்படிலாம் சொல்றது. வரதட்சணை கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னா சகுனமாகலேங்கிறது. என்ன சகுனம் நீ எப்ப பார்த்த எப்ப ஆகல எப்பயாவது காரணம் சொல்லி எழுவன் பிடிக்காததுக்கு. கல்யாணத்துல எத்தனை இடங்கள் வந்து பொண்ணை கொடுக்கணும்னு ஒரு பொண்ணுக்கு தீர்மானம் ஆன இடத்துக்கு அந்த பொண்ணை பத்தி தூசிச்சு எழுதுனாங்க. தர்மமா இதெல்லாம் பண்ணலாமா? ஆகாசத்துக்கு எப்படி இருக்கா? இடிஞ்சு தலையில விழாதா மானம்? ஒரு கல்யாணத்தை போய் கெடுக்கிறதுக்காக அப்படி போய் சொல்லலாமோ? சொல்லக்கூடாது இல்லையா? இன்னும் தாறுமாறா இதையா பண்ணி போறாங்க. பெரிய கஷ்டமா இருக்கு. அது மாதிரி கல்யாணங்கள் நின்று போன கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்காக இங்கிருந்து 400 மைல் போயிட்டு திரும்பி வந்தேன். இப்போ நீங்க திருநெல்வேலிக்கு வரதுக்கு எவனா தம்பி கடைசி தம்பி யாரும் பண்ண விஷயத்துக்கு போயிட்டு அப்படியே இந்த கிழமை வர முடியும். நின்று போன கல்யாணம் நீங்க வந்தா பண்ணிக்கிறீங்க. கடைசியில 2 பேருமா கொடுத்துருந்தாங்க. அதுக்காக பட்னம் போயிட்டு வந்தேன். கார்ல போயிட்டு ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனி கார்ல போயிட்டு கும்போணம் அங்கே இருக்கு, பட்னம் இங்க இருக்கு. போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து திருநெல்வேலி வந்தேன். இன்னும் 6 லெட்டர் எழுதிட்டாங்க. ஓகே ஊழிச்சு எழுதலாம். குழந்தைகளை பத்தி ஊழிச்சு எழுதலாமோ அப்படின்னா ஒன்னும் இல்லாத அவன் மனச்சாட்சிக்கே விரோதமா அப்படி எழுதுறான்னு. தம் பொண்ணை கொடுக்கணும். நீ இப்படி பண்ணி உன் பொண்ணை கொடுத்தா பொண்ணு நல்லா இருக்க வேண்டாம் வாங்க போய் இப்படிலாம் நினைக்கலாமோ? எல்லாம் ஜீவனுடைய தோஷம். இந்த ஜீவ தோஷங்கள்லாம் ஞானேன ஈஸ்வரான்னு குணான்னு பகவான உள்ள பார்த்தா தான் இந்த தோஷங்கள்லாம் போகும். இல்லவனா இந்த விஷமங்கள்லாம் சார மட்டும் இருக்கும். ஈஸ்வரனா இருக்காதான் நிமிஷம் திருஷ்டும் சனாதனம். 1 நிமிஷமோ 1/2 நிமிஷமோ சுவாமியை உள்ள பாரு. இல்லைன்னா உன் ஜீவ தோஷம் போகாது. விஷமம் தான் பண்ண சொல்லுங்க. அது அப்படி உள்ள பகவான பார்க்க பார்க்கத்தான் இந்த சனியெல்லாம் தொலையணும். கீழே இந்த மோதிரம் கிடைக்கணும்னா இருக்கல. வழக்கு வந்தா தான் கிடைக்கும். அது மாதிரி உள்ள இருக்கிற தோஷம் போகணும்னா பகவான உள்ள பார்த்தா தான் போகும். அதனாலதான் பிரம்மண மட்டத்தையும் இங்க பார்த்தாலும் ஞானத்தை சொல்றார். பகவானீலக்ஷணகேஜம் ஜலிதமகர சத்குண்டலம் மந்தாச சந்தார்த்ரம் கௌ
கௌஸ்துபஸ்ரீ ஹரிகத வனமானோஹாராபிராமம் ஸ்ரீவத்சாங்கம் சுபாஹும் உருலசதுதரம் காஞ்சனச்சாயசேலம் சாருஷ்ணிக்தோர்வரிதபதம் அவயேகம் பவந்தம். ஆபாதமஸ்தகம் பகவத்ரூபத்தே ரத்னகிரீடம் மகர குண்டலம் உத்வதிலகம் பத்மநேத்திரம் மந்தஹாசம் விஸ்திருதமான மார்பு சதுர்புஜம் சங்காத்யாயுதம் வனமாலே கௌஸ்துபம் ஸ்ரீவத்சம் பீதாம்பரம் ரத்ன கங்கணம் ஸ்வர்ண காஞ்சி திவ்ய நூபுரம் கல்யாண மூர்த்தி மங்கள விக்கிரகம் உள்ள பார்த்தேங்கிறார். பார்த்தா என்ன சகல பிரபஞ்சமும் தெரியுதுங்கிறார். பகவான் உள்ள வந்துட்டா எல்லாரும் அப்புறம் யார் என்ன நினைக்கிறா யார் என்ன பேசினா எல்லாம் காதுல விழுதுங்கிறார். எனக்கு அதெல்லாம் வேணா நீ போதும் உத்தாற்பட்டது குருவாயூரப்பட பார்த்து பகவான உள்ள பார்த்தா தான் ஜீவதோஷம் விலகும். லவணா வருஷம் வருஷம் எல்லாம் பண்ணிதான் இருப்பது கல்யாணம் காட்சி விஷயங்கள்ல. அம்சம் இவள்கிட்ட சொல்லுது நீ யாரு பேச்சையா கேட்டுன்னு அப்புறம் மாட்டேன்னு விட்டா பெரிய இடத்துல போய் நான் சொல்லி நான் அவமானத்தை அடைய முடியாது போய் ஏற்பாடு பண்ணிவிடலாமாங்கிறத அவன் சொன்னான்ங்கிறத சொல்ல மாட்டேங்கிறது. புரோக்கர் வேலை செய்யறா போல செய்யறதுன்னு இந்த அம்சம். அவன் பெரிய புரோக்கர்கள் வேலை செய்யும் பாருங்க. பெரிய கிராமம் மங்களா வாங்குற விஷயத்துல மெட்ராஸ்ல மகாராஜா ஒருத்தர் விற்க போறாரு மங்களா உங்களுக்காக ஒன்னா வாங்கி கொடுத்தேன். ஆனா அவர் விற்கிறது இன்னும் தீர்மானம் ஆகல என்ன சொல்லுவாங்க நீங்க வாங்கி கொடுக்கணும் ராஜா அவருக்கு தங்காம வருவார். அங்க போய் அவர் வாண்டான்னு திருநெல்வேலியிலேன்னு அங்க போய் சொல்லுவாங்க. ராஜாட்ட போய் எப்படி சொல்லுவாங்க இல்ல நீங்க முதல்ல சொல்லணும்டா நான் போய் சொல்லுவேன். அப்புறம் நீர் மாறிவிட கூடாது மனு இப்படிலாம் சொல்லி அங்க சொல்லி இங்க சொல்லி கடைசியில உங்களா வாங்கி கொடுத்துருவோம் 10,000 வாங்கி கொடுக்குறோம் போனா போட்டவன் இன்னும் கட்டடத்துக்கு கொடுக்குறதா போல நினைச்சு போய் 60 வருஷம் இல்லைங்க சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொடுப்பான். நாம் தாக்க முடியுமா ராஜாவை போய் ஒரு மகாராஜா விற்கிறவரை போய் 60 வருஷம் நீங்க சர்டிபிகேட் கொடுக்கணும்னு இல்லைங்க சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கணும்னு காக்க முடியுமா? அவங்க காப்பான் இருந்தா தான் நான் பேச முடியும்னு விடுவேன். அது மாதிரி ரோகரா இருக்கிறவங்க வேலை செய்யறா போல ஹம்சம் இப்படி சொல்லி பரப்புது. பரப்புற போது பல விஷயங்கள் சொல்லி அனுப்புறா. பேப்பர் நலன் படிச்சுட்டு இருக்கிற போது என்னை பத்தி போய் சொல்லாதேங்கிறா. பேப்பரை படிச்சுட்டு கண்ணாடி போட்டு அப்ப போய் நடுப்புற பேச வச்சிடவான். பேப்பர் படிச்சுட்டேன் கடைசியில போயிட்டு வரட்டமாமா போயிட்டு வான்னு விடுவான். அவன் என்ன சொல்லியிருப்பான் நாளை காலம்பரை நான் கார் அனுப்புறேன் நீங்க வரணும்னு சொல்லியிருப்பான். இவன் காலையே விழுந்திருக்காது காலம்பரை 8 மணி காரில் வந்து நிற்பான்னு என்னம்மா சொன்னேன் என்ன சொன்னேன்னு தெரியாதேம்மா என்ன உட்காந்து உள்ள போயிட்டு வரவனே தெரியாது. அப்படி யோஜனை பண்ணாலே தெரியாது. பேப்பர் அவர் படிச்சுட்டு தெரியுமோ நீ அந்த சமயங்கள்ல எல்லாம் போய் சொல்லப்படாதுன்னு சொன்னா நான் என்ன காத்துன்னு கிடப்பேனான்னா ஹம்சம். அதுக்கு இவ பத்தி சொன்னா அவசரப்பட்டு காரியம் நடக்காம பண்றது தேவையா தாமசிச்சு காரிய சித்தி ஏற்படுறது தேவையா யோசிச்சு பாருங்க. ஆத்யந்திகா சித்தி விளம்பிய சித்தியோ காரியஸ்ய காரியஸ்ய சுபாவிபாதி ஆத்யந்திகா சித்தி விளம்பிய சித்தியோ காரியஸ்ய காரியஸ்ய சுபாவிபாதி சொல்லி சொல்லி அனுப்பிச்சார். அம்சம் போச்சு. அங்க போனா அவன் பேசிக்கிட்டு இருக்கான். கல்யாண பைத்தியம் முடிச்சு போயிடுச்சுன்னா சிலருக்கு பேத்து பேசும். அவன் ரொம்ப அஷடா பேசும். அது மாதிரி பேசிட்டு இருக்கான். பரவதிதமயந்தி த்வாம் ந கிஞ்சித் வதாமி கிருதமுபனய கிம் மாமாசா சம்ஹம்சா இதி வததி நளேசௌ சம்சோபனம் ரஹா பிரியமனுசுகிருதாஞ்ச ஸ்வஸ்பிருஹாயா விளம்பா. பெரிய அரமண தோட்டத்திலே 34 பண்ண ஒரு படுக்கையில படுத்துக்கிட்டு புலம்பின்னு இருக்கான். ஏ தமயந்தி நீ அப்பாவுக்கு உட்பட்ட பொண்ணு அவனு ஒன்னும் சொல்லலே. ஏ ஹம்சமே சுருக்க அழிச்சுன்னு வா நீ இங்க போயிட்டே ஹம்சமே. தமயந்தி பாத்தியா என்ன சொன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். தமயந்தி பாத்தியா என்ன சொன்னான்னு கடைசி பேசால். இந்த சந்தர்ப்பத்துல பின்னாடியே கேட்டுட்டே வந்தது ஹம்சம். என்ன சொன்னான் என்ன சொன்னாள் என்ன புண்ணிய புருஷாளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அவ மனசுல ஆகணும் நன்னா நினைக்கல அதான் தாமசம். புண்ணிய புருஷாளுக்கு ஒரு காரியம் தாமசமா ஆச்சு நடக்காமல் இருந்தா அதுக்கு வேற ஒரு காரணம் இல்லை. அவ ஆகணும் நன்னா நினைக்கல. பிரியமனுசு கிருத்தாஞ்சஸ்பிருஹாயா விளம்பா அவ மனசுல நினைக்கலையேதான் காரணம். நாள் மனசுல நினைச்சா போகும். ரசிதானு நாள் கட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து குருவாயூரப்பா உங்களுடைய பக்தா
மனசுல நினைச்சா போறாதா, நீ வாரி கொண்டு கொத்துவியாமே எல்லாத்தையும் நிஜமான நாள் ஆமான நாள் சுவாமி. அது மாதிரி நீங்க இந்த புருஷாளுக்கு நினைக்க வேண்டியதான் தாமசம்னு சொல்லிட்டுதான் தாமசம். இப்படி தமயந்திக்கு நளனுக்கு ஒரு அன்பை ஏற்பாடு பண்ணி இந்த விவாகத்தை இப்படி ஏற்பாடு பண்ண. இந்த சந்தர்ப்பத்துல ராஜா என்ன பண்ணிட்டான், பீம மகாராஜா ஸ்வயம்பரம் வச்சுக்கிட்டான். கல்யாணத்துல எல்லா தேசத்து ராஜாக்களையும் ராஜகுமாராலையும் தெரிவிக்கிறது, யாருக்கு இவ பிரியம் இருக்கோ அவ கழுத்துல இவ மாலை போடணும் முடியும். நளனுக்கும் சமாச்சாரம் வந்தது. அந்த முத நாளே பரமதான் பேர்ல ஸ்வயம்பரம்னா போனன்னைக்கே வரிச்சு பண்ண மாட்டா. 10 நாள் 20 நாள் ஒரு மாசம் இவனுடைய குணம் எல்லாத்தையும் பரீட்சை பண்ணுவார். அதுக்காக அங்க போய் இருக்கணும், சாப்பாடு பாடலாம் பேஷா போடுவார். அங்க இருக்கணும், இந்த ஒரு மாசம் இது அழகா வசிக்கணும். அங்க ஏதாவது அசட்டு போயிட்டு பண்ணாமே அது மாதிரி இது அசடுனா வழியாயிடுமுங்க, அதனால புரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் மாச கணக்கில் வைக்கிறது. இப்படி ராஜாக்களுக்கு எல்லாம் இடங்கள் கொடுத்து உபச்சரிச்சு வைப்பார். நலனும் பறந்து போனான். நலன் போற போது பாரத முகமாய் இங்கே தமயந்தி ஸ்வயம்பரம் நடக்குது. ராஜாக்கள் எல்லாம் ஒத்துருக்கொத்தர் வேஷத்தை விட்டுட்டு யுத்தம் பண்ணானே ஒத்துமையா அங்க வந்திருக்காள் விதர்ப தேசத்திலேங்கிறது இந்திரன் தெரிஞ்சு. தமயந்தி அத்தனை அழகா ஆனால் உடனே இந்திரன் வருணன் அக்னி யமன் 4 பேரிலும் விமானத்துல பரப்பு ஆகாச மார்க்கமா ஸ்வயம்பரத்துக்கு அவளும் வரா. நம்ம கழுத்துல மாலை விழுந்தா வேட்டனுக்கு ரூபத்துக்கு ஆசைப்பட்டு வெளியில தேசத்துல கூட சில பயங்கர கல்யாணம் பண்ணணும் பாருங்க. அது மாதிரி அதேவாதிநலம் சாட்சாதிவஸ்திதம் மூர்த்யா மன்மதம் லோகசம்பதா அதேவாதிநலம் தத்ருஷோ பூதலேஸ்திதம். அப்படி ஊர்ல தேர் வந்துட்டு இருக்கு, நலனுடைய தேர் வந்துட்டு இருக்கிற போது நடுவழியில அவன் கீழே இறங்கி தீர்த்தத்துல போய் ஆச்சமனம் பண்ணுவோம்னு இறங்கினான். தேவர்கள் விமானத்துல ஆகாசத்துல வரமால் பார்த்தா இது கூட ஒரு ரூபம் உண்டான்னு நலனை பார்த்து பிரமிச்சாளா. இந்திராதி தேவர்கள் அவன் ரொம்ப அழகுன்னு பேரு. அவளுக்கு பூசின சந்தனம் காயாது, போட்டுண்ட மாலை வாடாது, வஸ்திரத்துல அழுக்கப்படாது, தேர்வு கிடையாது, யமக்கோட்டம் இல்ல, ஸ்நானம் பண்ண வேண்டியது இல்லை. அவன் எப்போதும் மிகாம இருக்கலாம். அப்படி ரயில்ல போறவன் இருக்கா மருந்து 3 நாள் 4 நாள் அது மாதிரி எப்போதுமே இருக்கலாம் அவளுக்கு. அவ்வளவு வசதி. அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டான். அதேவாதிநலம் பூதலே ஸ்திதம் சாட்சாதிவஸ்திதம் மூர்த்யா மன்மதம் ரூபசம்பதா. மன்மதனே நேர வந்திருப்பது போல் பார்த்து ஆச்சரியப்பட்டு இவன் போனா மாலை நம்ம கழுத்துல விழாது, நலனுக்கு தான் விழும்னு உடனே ஆகாசத்துல இருந்து ஹே ராஜன் கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு ஒத்தாசை நீங்க பண்ணணும். நாளாம் அஸ்மாகமபியம் நரோத்தமா அஸ்மாகமபி அஸ்மாகம் குரு சாஹாயம் தூதோ பவ நரோத்தமா. எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும், நீங்க தூது போகணும். நாளாம் ராஜாக்கள் இல்லையோ சொன்னா உடனே சரின்னுட்டு அப்புறம் என்ன எழுதுன்னு கேட்பா. அவன் பெரிய ரங்காச்சாரி இருந்தார், பிரசவ கேசுன்னு கூப்பிட்டா நீ யாரு, என்ன உத்தியோகம், என்ன பணம்னு கேட்பாங்க. நம்பர் என்ன, வீடு என்ன, தெருவு என்ன தான் கேட்பா. போய் குழந்தையும் தாயாரையும் ரட்சிக்கிட்டு அவன் கொடுக்கறத வாங்கி வாங்க போதுன்னு வருதா. அப்படி கூப்பிட்டா இடம் வந்துட்டான். எவ்வளவு பணம் கையில வச்சிருக்கேன்னு காப்பணும். இடம் வர வந்திருக்கா, நீ வர கட்ட என்ன காப்பணும், என்ன பண்றது கேட்க மாட்டா. நம்பர் என்ன சொல்லுன்னு ஓடி வந்து உடனே லாரியில் உணர்ந்து போக்கிரியாகி கொண்டு வருவாங்க. அது மாதிரி ராஜாக்கள் கேட்க மாட்டார், நீ யாரு என்னன்னு கேட்க மாட்டார். ஆஹான்னு விட்டார். உடனே நீங்கள் ஆறுன்னு அப்புறம் காட்டான். உடனே வாசம்னா நான் தான் இந்திரன், இவன் யமன், இவன் வரவன், இவன் அக்னி. நாங்க 4 பேரும் தமயந்தி ஸ்வயம்பரத்துக்காக வரோம். தமயந்தி இடத்துல தூது போய் எந்த 4 பேர்களை ஒருத்தரை வரிக்க முடியாது, நீ சிபாரிசு பண்ணம்டா. சரி இப்படி சொல்றேனே, இது நியாயமான நான் நலம். ஏன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசுல தீர்மானம் பண்ணி இருக்கிற போது
இந்த ஆசையை விட்டுட்டு உங்களுக்கு எப்படி நான் பண்ணிங்கோன்னு சொல்லுவேன். நான் கதம் சாமான்யமான விஷயத்திலே ஒண்ணு வேணும் தனக்குன்னு நினைச்சா அதை பொறுத்தாரு கொடுக்க மாட்டான். அதுலயும் ஸ்ரீயம் உத்ருஜத்தே புமானு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் ஊக்கம் பண்ணிக்க விடுவனும் நியாயம் போது அவன் ஒரு பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் வரதட்சணையில கோணல் பண்ணலாமோ? திருப்தியா போச்சுன்னா அப்புறம் அவன் கையில பணம் இல்லைன்னா நான் பணத்தை போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி ராஜாக்கள்லாம் அப்படி பண்ணிப்பாரு. அது மாதிரி தான் கையே இப்படி கொண்டுதான் இருந்தேன். இப்படிலாம் தாறுமாறா வேணாலும் வேண்டாம். ஏதோ நம்ம அதை வேற தேசத்துல போய் அழிச்சு வந்தாரு. அதுக்காக சொல்றேன், இது சாஸ்திர விரோதமான கல்யாணம் இல்லையா? இதோ போய் கேகை தேசத்துல போய் பண்ணிட்டு கேட்டு இது விவகாரங்களை பாருங்க. இதுல கைகையாலும் சுந்தரம் எல்லாம் வந்தது. விராட்ட பரவாலும் வரப்போகுது. அவன் ஒரு கைகை அவளும் வந்து அந்த ஊருக்கு வந்தாவள். நான் ஒரு பெண்ணை பண்ணிப்பதாக தீர்மானம் பண்ண பெண்ணை உங்களுக்காக நான் போய் சிபாரிசு பண்ணுவேன். நீ என்னமா வந்து தூது போறேன்னு முதல்ல சொல்லிவிட்டேன். கேட்டுக்கணும்னா சொல்லணும். சொன்னபடி நான் நடக்க வேண்டாமா? தெரியும், சத்தியத்துக்கு உணரப்படாது. வாஸ்தவம் தான் போறேன். ஆனா சுரட்சிதம் இருக்கிற நான் தப்புறமாச்சே 10,000 மிலிட்ரி காவல் இருப்பனே. நான் என்னமா போவேன்னு கேட்டானாம். சுரட்சிதா நிவேஷ்மானி பிரவேஷ்டும் கதமுத்ஸஹே. சொன்னதே அவ சொன்ன. நாங்க ஆசீர்வாதம் பண்றோம் போனாலாம். பிரவேட்சசீதிதம் சக்ரா நான் சொல்றேன் போனானா இந்திரன். தேவதைகள் சிரித்தா அப்புறம் என்ன தானா நடக்கிறது? எழுந்து போறான். 10,000 மிலிட்ரி காவல். நலன் பரப்தங்க போற போது மெத்த மேல வேறாங்க. அழாவது மெத்த மேல இருக்கா தமைஞ்சி போறான். எல்லா பயலும் கையில நிவாரணம் வச்சுட்டு கண்ணை மூடின்னு இருக்கிறானா. கண்ணு எதுக்க மூடிட்டு இருக்கான். கோவில்ல கற்பூரம் மாற போது கண்ணை மூடுறா போல அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறான். எல்லாருமா அதான் பகவன் மாயே. மேல வருவன்னு ஏழாவது மெத்த மேல ஏறினான். போனா தமையந்தி நூற்றுக்கணக்கான சசிகளோட அலங்காரம் பண்ணிட்டு வித்தியாசனத்துல ரத்னமயமான ஆசனத்துல அமர்ந்திருக்காள் மனுஷத்துல. ஆனா பார்த்தா தன பேரும் உப்புன்னு வந்திருந்தாளா. ஆசனேபியஸ்வமுத்தேது ஆசனேபியஸ்வமுத்தேது தேஜசா தஸ்ய தர்ஷிதா. உப்புன்னு அத்தனை பேரும் எழுந்திருந்தாளாம். ஏன்னா அந்த தேஜஸ் எழுந்திருக்க பண்ணிக்குவார். என்ன கண்டு ஏன் வந்திருக்கலே மஞ்சனவா வந்திருக்கணும்னு போனாலே கடா. அதுக்கு மேல என்ன பண்றது? பிரச்சார காட்டா கூட தேவையில்ல. பத்திரிகையே காப்பான். நான் வந்தா நீ வந்திருக்க மாட்டேங்கிறீங்க. விரும்பின கருணை இருக்கிற போதும் சாதம் படிக்கிற போதும் உள்ள நின்னா வந்துருக்க முடியுமா? நீ அசடு விரும்பின போயிட்டே இருக்கே உள்ள நீ போனா வந்திருக்கலாம். கருணை இருக்கிற போது பல்ல அடிக்கிற அப்ப வந்திருந்தாங்க. அதுவும் கையிலப்படவும் அசடுங்கிறது. ஆசனேபியஸ்தமுத்தேது தேஜசா தஸ்ய தர்ஷிதா. நானும் பாரதம் சொல்லி அசடுகளை சமத்தா பண்ணுவோமா பாக்குறேன். ஆசனேபியஸ்தமுத்தேது தேஜசா தஸ்ய தர்ஷிதா. அதுல என்ன சிரமம்னா அந்த அசடுகள் இங்க வர மாட்டேங்கிறது. அதான் இருக்கிற குடும்பம். இங்க வந்தான்னா தேவலை ஏதோ நீங்களா போய் சொல்லுங்க. அதுக்காதான் சொல்றேன். ஆசனேபியஸ்தமுத்தேது தேஜசா தஸ்ய தர்ஷிதா. தேஜஸ் எழுந்திருக்க சொல்றதுன்னு இது பண்ணும். இந்த பெரியவாள் ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு வாழ் வழி காலம் 5 மணிக்கு எட்டுறதுக்கு இஸ்லாமஸ்கஷ்டம் சொல்லி ஒரு வாழ் இந்த பெரிய தோப்புனா இதெல்லாம் பெரிய லட்சம் வாசல்ல கோலம் போன ஒரு வாழ் நமஸ்காரம் பண்ணுவார். நமஸ்காரம் பண்ணுன்னா சொல்றா. அவளுக்கு பார்த்ததே அஞ்சலி பண்ணணும் நமஸ்காரம் பண்ணணும்னு போன்றது பார்த்தா இது வாழ்வாள். தேஜஸ் அது மாதிரி சொல்லு. காசி படம் போனோம் பெரிய தோப்புனா காசியில தான் போய் வாசிச்சு நம்ம கூட போயிட்டாரு. அவன் காசியில தான் தீர்மானம் பண்ணிட்டு ஆச்சாரிய சம்ஸ்காரம் போகும் எடுத்து போயிட்டா. ஒரு இருவாளை சொன்னாலும் உடம்பு இருக்கு. உடம்புல ஸ்நானம் பண்றேன் கங்கையில வந்து நான் வித்தியால ஐட்டு வந்திருக்கேன். அமிர்தம் கொடுக்க சொல்றேன். நான் சரீர சிகிச்சைக்கு வரல ஆத்ம சிகிச்சைக்கு வந்திருக்கேன்னு நோய் எப்படி சொல்றேன். இது வந்து காசிலேயே தலைமாயிட்டான். ஆனவுக்கும் சொன்னால் கல்கத்தாவுல போனா ஜுரம் தேவையா போடும் நாளா. சொன்னாலும் கல்கத்தாவுல போனா சரீரம் போகுமே தவிர்த்து ஜுரம் தேவையா போகாதுன்னு நாளா மனமா சொல்லிட்டார். இன்னே வந்துட்டே இருந்தார்.
மகாபுருஷாலாம் அப்படித்தான் போவாள். அதெல்லாம் தெரியும், காலம் தெரியும், அப்படி போவாள். தேஜஸை பார்த்து ஆனா எழுந்திருக்கணும்னு தோன்றது. எல்லாரும் வந்துருக்கா ரூபத்தை பார்த்து பிரமிச்சாள். கணனுடைய ரூபத்தை தமைஞ்சி யாரு நீங்கன்னு காட்டாள். ரொம்ப மூக்க அழகா இருக்கேன்னு கேட்கிறாள். கஸ்வம் சர்வானவத்யாங்க அமரட்சயவர்தனா சமாகமனஞ்சே என்னமா உள்ள வந்தேள்? ஊஞ்சல்கள்லாம் காவல் இருக்காளே, எப்படி நீங்க இத்தனை பேர்களுக்கும் தெரியாம உள்ள வந்தேள்னு காட்டாளாம். சொன்னாலாம், நளம்மாம் வித்தி கல்யாணி உதமிஹாகதம். ஹே கல்யாணின்னு தமயந்தி கூப்பிட்டு, இந்த வார்த்தையை பாருங்க, கல்யாணின்னு அவன் பேர் இல்ல, கல்யாணிங்கிறாள். அப்படி பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, இன்னும் கல்யாணம் ஆகலே அவனுக்கு, அதாவது கல்யாணிங்கிறான். இப்படிப்பட்ட ரூபம் உள்ளவளவு தோரணங்கள்லாம் கல்யாணமா இருக்கலாம். ஹே கல்யாணி, நான் தேவதூதனாக வந்திருக்கேன்னு அளந்து பேருன்னு சொன்னாள். உடனே அவன் கல்ல கிளம்பி சிரித்து, ஆஹாஹா நான் எதிர்பார்த்த பிரபுன்னா வந்திருக்காள், இத்தனை அழகா, எல்லாரும் சொன்னதுக்கு மேல இருக்கேங்கிறாள். அழகு ரூபம் இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டார். தேவதூதனா வந்திருக்கேன், இந்திரன் மருணன் யமன் அக்னி 4 பேரும் விமானத்துல வராள் சுயம்பரத்துக்கு. அவ ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும் என்கிட்ட சிவாசி பண்ணணும்னு சொன்னா, அதுக்காக நான் தூது வந்தேன். உங்களை நான் மனசனால வலிச்சுட்டேன், அவளை பண்ணிக்க மாட்டேன். அதுக்கு நலன் சொன்னான், தேவதைகளுக்கு விரோதமா நடந்தா அவ கைய கால முடக்கி விடுவாளேன்னா, அவளுக்கு விரோதமா நடந்ததா இல்லாம நான் பண்றேன். என்ன பண்ணுவேன்னு காட்டான். ஸ்வயம்பரத்துல நான் உங்க கழுத்துல மாலை போட்டா அவ என்ன பண்ணுவேன்? ஸ்வயம்பரம்னா ஸ்வயமா யாரையாவது வரிக்க வேண்டியது மனசுக்கு பிடிக்கவாள். நான் நீங்க தான் பிடிச்சிருக்கேன்னு கழுத்துல போடுவேன் மாலைன்னார். போய் அங்க போய் சொல்லிட்டார். நடந்தபடி சில குழந்தைகளை ராஜகத்துக்கு அரா வருவார். நான் ஊர்ல இல்லேன்னு சொல்றேன்னு சொல்லுவேன். எங்க தாத்தா இல்லேன்னு சொல்ல சொல்றா, ஊர்ல இல்லேன்னு சொல்ல சொல்றான்னு போய் வாங்கல ஒரு மாதிரி குழந்த மாதிரி சத்தியம் பேசிட்டானுவா. நான் சொன்னேன், அவள் இப்படி சொல்லிட்டான்னு சொன்னார். இப்படி சத்தியம் பேசினானு சந்தோஷம். என்ன சொல்லுவான்? ஆமா நான் சொல்லிட்டேன், சொல்லிட்டேன் அப்படின்னா புரியுடுவான். ஊப்பிரியா இருந்தா அப்படித்தானே பண்ணுவான். சொல்லல இதுவா சொன்ன உடனே அதுக்கு மேல அவ அது யோசனை பண்ணா. ஏன்னா உன் கழுத்துல மாலை போடுறேன்னு சொல்லியிருக்காளோன்னு. ஆமாண்ணா, அப்ப நாங்களும் நலனா ஆயிடுறோம். அவளுக்கு மந்திரம் தெரியும், இந்த மந்திரத்தை கிட்டா நலனா ஆயிடலாம். தேவர்கள் 5 நலம் இல்லவே இல்லை. பரமேஸ்வர பக்கத்துல பிரம்மாவும் குண்டலமும் தமமா போய் நின்னாரா 5 முகத்தோட. அங்க ஒரே தேஜஸ் சரீரமும் பார்வதி பார்த்தாள். பரமேஸ்வரன் இதுவரை அவரால் சித்த பிரமிச்சார். அப்புறம் இந்த அஷடு பிரம்மான்னு தெரிஞ்சது. இதுவரை உங்களோட பக்கத்துல இருக்கிறதே குண்டலத்தை போட்டு தலையை கிரீடத்தை ஆடிண்டு இதெல்லாம் உதிரமா இருக்க என்றார். உடனே ஒரு தலையை கிள்ளினார் பரமேஸ்வரன். அப்பதான் பிரம்மா பிரம்மண உச்சார பிராணை சிரஸ்கிருத்திவாசாகி ஈசானோ தேவஸ்தன ஆயுர்தாது தஸ்மை யோமி ஹவிஷாகதே. ஆயுஷ்யோகத்தில் சொல்லி தெளிவாள்லாம் மந்திரா பாருங்க. சில மந்திரம் ரொம்ப மகாமந்திரம். 30 வயசு தான் ஒருத்தனுக்கு ஆயுஷுன்னா மாசம் மாசம் ஆயுஷ்யம்னா சதாபிஷேகம் பண்ணி பண்ண ஒன்னும் சந்தேகமே இல்லை. லட்சணம் கொடுக்கணும், அதெல்லாம் எத்தனா கொடுத்தாரு அறிவாரி கொடுத்தாரு. அந்த நாள் என்ன 8 நாளுக்கு 6 மணி அரிசி கிடைக்குது, 10 மணி அரிசி கிடைக்குது. 8 நாளுக்கு 10 அரிசி கூட கிடைக்காது. ஸ்வயம்பரத்துல 5 நலன் உட்காந்துருக்க ஆசனத்துல ஏ காலத்துல சமயம் பார்த்தா அவளுக்கு இது தெரியாது. அவளும் இது மாதிரி வேஷம் போட்டு வர போறான்னு ததர்ஷபைமி புருஷானே பஞ்சதுல்யாகிருதீனிஹ தேவேத்யஸ்ராஞ்சலபூத்வா தேவமானேதமப்ரவீதி. உடனே தேவதைகளுக்கு நமஸ்காரம் பண்ணி உடம்பெல்லாம் பதறது. அவளுக்கு புரியல. மனசா வசசா ஜைவ யசாநாதி சராம்யம் தேன சத்யேன விபுஷா தமேவ பிரதிசந்து மே. எம் மனசுத்தியை கண்டு தேவர்கள் நலன் யாருன்னு காண்பிச்சு கொடுக்கணும். நான் மனசனால வலிச்சுட்டேன் நலனே, நான் இனி மாறமாட்டேன். இது மாதிரியான என் எண்ணத்துக்கு பலனை தேவர்கள் தான் கொடுத்து சந்தோஷப்படணும்.
ஆசீர்வாதம் பண்ணணும்னு பிரார்த்திக்க நமஸ்காரம் பண்ணினாள். தேவதைகள் பார்த்தாள், உத்தமி அவள், அவளுக்கு அவ மனசுக்கு விரோதமா நடந்தா தேவலோகத்துக்கு ஏதாவது ஹானி வந்து விடுமே, நாளனா காண்பிச்சு கொடுத்தாள். என்ன காண்பிச்சு கொடுத்தாள்? தங்களுடைய தபோ பலத்தினால அவனுக்கு கழுத்துல மாலை வாடி இருக்கு, ஈசன சந்தனம் காடி இருக்கு, உடம்புல வேர்வை இருக்கு, நிழல் இருக்கு, கால் பூமியில படுறது, பாக்கி 4 பேருக்கு கால் பூமியில படல. யமக்கொட்டல் இருக்கு நளனுக்கு. இதெல்லாம் பார்த்து நளன்னு தெரிஞ்சு மாலைய கையில கொண்டு மாலையை கொண்டு போய் கழுத்துல போட்டாள். சத்திரியாளுக்கெல்லாம் இந்த இழுப்பு பூதான் மாலை, சங்கம் எல்லாம் பூ வச்சு கட்டி அழகா கொண்டு வருவாள். கழுத்துல மாலையா போட்டாள். போட்டோடனே சந்தோஷமா சொன்னானா, தேவர்கள் வேண்டாம், என் கழுத்துல மாலையிட்டேயே, என் உயிருள்ள மட்டும் உன் மனசுக்கு விரோதமாக நடக்க மாட்டேன், உன்னை கையும் விட மாட்டேன். யாவச்சமே தரிஷ்யந்தி சத்தியமா சொல்றேன், உன்னை மறக்கவே மாட்டேன், உயிருள்ள மட்டும் சொல்லி சொன்னானாம். தேவர்கள் பார்த்தால் அவளுக்கு பரம சந்தோஷம். நளன அவ கல்யாணம் மணிண்டத்துல பரம திருப்திப்பட்டு 8 வரன் கொடுத்தாளா, தலைக்கு 2 வரனாக கொடுத்தாளா. அதுக்கு நளனுக்கு என்னென்ன வரம் கொடுத்தான்னா, தேவேந்திரன் முதல்ல தர்சனம் யஜ்ஞத்துல தேவர்கள்லாம் கண்ணுக்கு தெரியணும் உனக்கு நாளா. விஸ்வமேசத்தை தவிர பாக்கி யஜ்ஞங்கள்ல நேர பார்க்க முடியாது தேவதைகளை. சாமான்யமா எல்லாரும் அதிகள் பார்ப்பார், அவளுக்கு தெரியும். உனக்கு பிரத்யட்சமாய் நீ பண்ற யஜ்ஞத்துல எல்லாம் பிரத்யட்ச தரிசனம். யஜ்ஞத்துல கடைசியில சத்கதி நரகாதி யாசனை இல்லாம நான் அனுகிரகம் பண்றேன்னு இந்திரன் அப்படி ஒரு 2 வரணா கொடுத்தான். அக்னி பகவான் அக்னிராத்மபவம் பிராதாதி நளன் எங்க நினைக்கிறாரோ அங்க தீ பிடிச்சுக்க முடியா பண்றேன் நான். அக்னி ஒரு வரகுல தீ வரணும் நினைச்சா உடனே தீ அப்படி அனுகிரகம் பண்றேன். அதையும் தவிர்த்து ஜோதிர்மயமான லோகங்கள்லாம் கிடைக்க முடியாதையும் ஆசீர்வாதம் பண்றேன்னு இப்படி 2 வரணை கொடுத்தான் அக்னி. அன்னரசத்தை யமன் கொடுத்தானா, அதாவது நளன் கையால தொட்டு சமய பண்ணின பாக்கமோ பட்சியமோ அந்த வாசனை வேறு எதுலையும் இருக்காது. அப்படி ஒரு வாசனை, அப்படி ஒரு ருச்சி சொல்லிவிட்டு தர்மேட்ட பரமாம் ஸ்திதி, சொப்பனத்துல கூட தர்மத்தை விட்டு மாறாத நிலை. இந்த 2ஐயும் தர்ம தேவதையான யம தர்மராஜா அனுகிரகம் பண்ணினார். இப்போ ரொம்ப நன்னா சமைச்சா நலபாக்கம்னு சொல்லுவார். அப்படி சொல்றது நலம்பி கைக்கு அது ஒரு வாசனை. அபாம் பதிரபாம் அபாம் பாவம் வருணன் 2 வரன் கொடுத்தான். எந்த இடத்துல நினைக்கிறியோ அந்த இடத்துல தீர்த்தம், திவ்யமான தீர்த்தம் வரும். அதையும் தவிர்த்து நீ போட்டுண்ட பூ மாலை வாடவே வாடாது, கசக்கினாலும் வாடாது, மாறாது, அது அந்த வாசனை போகாது. அது மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி இப்படி 8 வரணை கொடுத்துட்டு பறந்து போயிட்டாள். இதெல்லாம் வந்தவாளுக்கெல்லாம் சொப்பனம் மாதிரி இருக்கு, வேற உற்றுக்கும் தெரியாது இங்க நடந்தது. தமயந்திக்கும் நளனுக்கும் தான் தெரியும் தேவர்கள் வந்தது, புறப்பட்டு போனதெல்லாம். ஒரே கல்யாணத்தை சொப்தமா பண்ணி வந்த ராஜாக்கள்லாம் பார்த்தா தங்களை வரிக்கலையேன்னு அவ வருத்தப்படலை. ஏன்னா நளனுடைய ரூபம் உசத்தி அவனை வரிச்சதுதான் அழகு. வந்து இது சரிதான்னு எல்லாருமே சம்மதிச்சு விட்டாள். கல்யாணமாய் சில மாசங்கள் அங்க வசிச்சாள். தேவர்கள் போற போது விதரக்க விமானத்துல கலிபுருஷன் அங்கிருந்து வந்தார். துவாபர யுக தேவதையோட வந்தார். கலியுக தேவதை என்ன நீங்கெல்லாம் எங்க இருந்து வரையல்னு காட்டான் கலி. நீ எங்க போறேன்னு இவா காட்டா. தமயந்தி ஸ்வயம்பரத்துக்கு போறேன்னா கலி. எதுக்காகனா ஒரு கால் எங்க எழுத்துல மாலை விடுவோம்னு எனக்கு ஆசை இருக்குன்னா, நீங்க சுயம்பரம் ஆயிட்டே இனிமே நீ என்னதுக்கு போறேன், கல்யாணம் ஆயிட்டே நாள் இருந்தால் நீங்க போயிருந்த இடம்னா அவாந்தாள். உங்களை ஒத்திரையும் வரிக்கலையாண்டாள். நளனை வரிச்சு விட்டாள், எங்களை வரிக்கலையாண்டாள். அது என்னமா ஒரு மனுஷனை வரிச்சாள், தேவர்களை விட்டு விட்டுருந்தாள். சம்பந்தம் இல்லாத கேஸ்ல வக்காலத்து வாங்கிட்டு பேசுறாங்க.
நலன் திவ்யரூபவான் வரிச்சான்னு அது என்னமா தேவதைகளை விட்டு வரிச்சாள் இருக்கட்டும், அவனையும் பிரிச்சு வச்சுதான் நான் மறுகாரியம் பார்க்க போறேன்னா சம்பந்தம் இல்லாத துவேஷத்தை அடைஞ்சான். இந்திரன் ஒரு மத சொல்லிட்டு போட்டான், அவளுக்கு ஏதாவது தீங்கு பண்ணம் நீ நினைச்சா அதுக்கு மேல 100 மடங்கு நீ தீங்கு அடையவே உனக்கு கெடுதல் வரும்னு சொல்லிட்டு போட்டாள். கல்யாணமாய் நலன் தமயந்தியோட பரப்பு ஊரு போட்டான். தேசத்துக்கு போனான். கலியுக தேவதை வேடர் நாட்டு சென்னியோட கூட 2 வருஷ காலமாய் அந்த நலனுடைய நகரத்தையே சிஐடி போலீஸ் வாட்ச் பண்றா போல வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். ஏதாவது தப்பு பண்ணினா அவனை போய் பிடிச்சு பண்ணணும், அவனையும் தமயத்தையும் பிரிச்சு வச்சுடணும்னு அவன் அங்க போய் சுகமா வசிச்சு இந்திரசேனங்கிற பிள்ளை இந்திரசேனைங்கிற பொண்ணு 2 குழந்தைகள் பிறந்து நலன் ஆனந்தமா தமயந்தியோட இருந்துட்டு இருக்கான். அத்தோஸ்யத்வாதசே வருஷே ததர்ஜகலிரந்தரம் 12வது வருஷம் வந்ததே ஒரு சின்ன குத்தத்தை கண்டுபிடிச்சானாம். நமக்கு சின்னதுன்னு தோன்றது, அதான் அவன் பெருசுங்கிற கோட்ல சின்னது பெருசுன்னா ஒரு பிந்து ஒரு கர்ப்பனுடைய நுனியினாலே கல்லு வாயில விழுந்தா அது மகாபாபம்ங்கிறார். அத்தனை வயல இருக்கிற பெரிய பசுமாட்டை கொன்னா உபபாதகம்ங்கிறது சாஸ்திரம். சின்ன பாபமாயிட்டு ஒரு பிந்து கல்லு வாக்கில விழுந்தா மகாபாபமா? இது என்னத்த ஆற போய் கேட்கறது? ஏன் எப்படி சொன்னேன் இந்த விஷயத்துல போய் கேளுங்க. அது மாதிரி தீர்மானங்கள்லாம் யாரு சொல்றது? சின்னது பெருசுன்னா நமக்கு சின்னதா தோணும், அது பெருசு. ஒரு தப்ப கண்டுபிடிச்சான் கலி, வேடர் நாட்டு செனியோட கண்டுபிடிச்சான். புராணாந்தரத்துல வேடர் நாட்டு செனி கூட என்ன வேடர் நாட்டு செனியா தலனுக்கு அந்த சமயத்துல போய் பிடிச்சானா. என்ன தப்பு பண்ணான்? கிருத்வாமூத்ரமுபஸ்பிருஷ்ய சஞ்சாமன்வாஸ்ததைஷதா அகிருத்வா பாதயோஷௌஷம் தத்ரைனம் கலிராவிஷதி. சாயங்காலம் சந்தியாகாலம் வந்துட்டு அவசரப்பட்டு சந்தியாவனத்துக்காக நலன் என்ன பண்ணார்? உள்ளுக்கு போயிட்டு வாயை கூப்பிளிச்சுட்டு காலம்புற பொழுது புறங்கால சரியா அலம்பான சந்தியாவனம் பண்ணிவிட்டானா. புறந்த பின்கால சரியா அலம்பானே அந்த சமயத்துல போய் பிடிச்சுட்டானா. வேடம் நாட்டு சென்னியும் கலியும் எத்தனையோ பயங்க இப்ப காலையே அலம்புறதில்லை. அவனை எல்லாம் பிடிக்கிறதா இருந்தாக்க சைனாவில இருந்து கொண்டு வரணும் சனீஸ்வரனே. வேட நாட்டு சனியை நம்மூர்ல கிடையாது, நம்மூர் சனியால பிடிக்க முடியாது இத்தனை பேருல. இந்த ஒரு சின்ன தப்புக்கா வந்து பிடிச்சு விட்டாங்கிறாள்.